கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். John's Gospel 19th chapter 28, 29 and 30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடல்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டிக் கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கடைசியாக முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Jesus finally said it is finished on the Calvary, bowed his head and gave up the ghost. எத்தனையோ சிலுவை மரணங்களை குறித்ததான செய்திகளை நீங்கள் இந்த நாட்களிலே கடந்த காலங்களிலே கேட்டிருக்கலாம். In the past seasons you would have heard about many crucifixions. இயேசுவின் சிலுவை மரணம் என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு சத்தியமான ஒரு காரியம். And the death of Jesus on the cross is the proved historical thing. சில மதங்கள் இயேசுவின் மரணத்தை ஒத்துக்கொள்கிறது இல்லை. Some religions do not accept the death of Jesus. ஒரு சிலர் உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிறது இல்லை. Some of them do not believe on the resurrected Jesus. ஆனால் இவர்கள் விசுவாசிக்காவிட்டாலும் நடந்தது ஒரு உண்மை சம்பவம். But even if they do not believe, this is what truly happened. இயேசு இந்த உலகத்திலே வந்து மனிதனாக அவதரித்து மரிப்பார் என்று வேதங்களில் கூட வேதங்களில் கூட தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. Even in Sanskrit it is told that Jesus will come as son of God and die in this world. அவர் இந்துக்களுடைய வேதங்களிலே தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஒரு கன்னியின் வயிற்றில் பிறப்பார், அவர் அடிக்கப்படுவார், இத்தனை காயத்தை ஏற்றுக்கொள்வார், அவர் மரிப்பார், மறுபடியும் அவர் உயிரோடு எழும்புவார். இதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சத்தியங்கள். Even in the scriptures of the Hindus Vedas it is said that he will come as a virgin and he will be born, he will be taken in the sprites and he will die and be resurrected. இஸ்லாமும் கூட இயேசு வந்தது, அவர் பிறந்தது, வளர்ந்தது, மரித்ததை ஒத்துக்கொள்கிறது. Even Islam is accepting the birth and death of Jesus. யூதர்களும் இயேசு வருவார் என்ற ஒரு செய்தியை ஒத்துக்கொள்கிறார்கள். Even Jews accept that Jesus will come. ஆனால் மரணத்தை மாத்திரம் அவர்கள் ஒத்துக்கொள்கிறதில்லை. But only the death they are not accepting. ஏனென்றால் மேசியா மரிப்பதில்லை என்கிற ஒரு கோட்பாடோடு அவர்கள் இயங்குகிறார்கள். Because they are under the thing that the Messiah will never die. அதுபோலவே முஸ்லிம் மதமும் கூட இயேசுவின் மரணத்தை சரியான விதத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி நேரத்திலே அல்லாஹ் அவரை தன்னளவில் எடுத்துக்கொண்டார் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். Even the Muslim religion do not accept that Jesus has died, but finally Allah has taken him unto him. ஆனால் இங்கே சொல்லி இருக்கிறது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் ஆவியை ஒப்புக்கொடுத்தார். But here it is said that he has given up his ghost, saying it is finished. இயேசு மரிக்காவிட்டாலும் இயேசு உயிர்த்தெழுதாவிட்டாலும் நம்முடைய பிரசங்கங்கள் விருதா. Even if Jesus is not died or resurrected, our preaching is in vain. இதைத்தான் பவுலும் கூட சுட்டி காட்டுகிறார். அவர் உயிர்த்தெழுதாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா என்று அவர் சொல்லுகிறார். This is what Saint Paul says, that if he is not resurrected, then our preaching is in vain. மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நிரூபிக்கும்படியாகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிரோடு எழுப்பி காண்பித்தார். To prove to us that there is a life after resurrection, after death Jesus came to this world, died and was resurrected. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சிலுவையை அவன் தரிசனத்திலேயே கண்டு தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தான். Prophet Isaiah saw in his vision this cross and he wrote in the vision. பல தீர்க்க தரிசனங்களை அவன் சொல்லிக்கொண்டே வந்தான். He prophesied many prophecies. அவன் பல காரியங்களை பேசிக்கொண்டு வரும் பொழுது ஒரு அதிகாரத்திலே முழுவதும் அவனுக்கு சிலுவை தரிசனமாகவே அமைந்து விட்டது. When he was prophesying about many things, in one chapter fully he was seeing the vision of cross. ஏசாயா 50க்கு வரும் பொழுது அவனுக்கு இயேசுவின் பாடுகளுடைய ஒரு பகுதி அவனுக்கு தென்பட ஆரம்பித்தது. Coming to Isaiah 50th chapter, the part of the sufferings of Christ was seen by him. ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே வரும் பொழுது அங்கேயும் சிலுவை மரணத்தினுடைய ஒரு பகுதி அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Isaiah 52nd chapter also a part of the of the suffering of the cross came unto him. 53ஆம் அதிகாரத்திலே சிலுவையினுடைய பூரண அந்த முடிவு தெளிவாக அவனுக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. In 53rd chapter we can see the clear vision of the cross which was given to him.
இயேசுவின் சிலுவை மரணம் அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக அருளப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. The death of the cross was given as a prophecy unto him. அதுபோலவே தாவீதும் கூட சிலுவை மரணத்தை அடிக்கடி தன்னுடைய சங்கீதங்களிலே சுட்டிக்காட்டுகிறான். Even so David depicts about the death of cross in all his books in the Psalms. இயேசு வந்து இந்த உலகத்திலே அவனுடைய பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது அது ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். Jesus will come and crush the head of the Satan on Calvary is a prophetical word. ஆதியாகமத்திலே இயேசு தேவன் பேசும் பொழுது when God speaks about him in Genesis, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஸ்திரீயின் வித்தானவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. It is said that the seed of the woman will crush bruise the head and thou shalt bruise his heel. இயேசுவினுடைய சிலுவை பாடு அங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் சாத்தான் அவருடைய குதிகாலை நசுக்கினான். It is said about the sufferings of Jesus as he will bruise the head of the heel of Satan. ஆனால் இயேசு சிலுவையில் என்ன செய்தார்? அவனுடைய தலையை நசுக்கினார். But Jesus will bruise his head on the cross. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார், எதற்காக ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் என்பதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். Why did Jesus die and yield up his ghost? This is what we are going to meditate. இயேசு ஆவியை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. It is said that Jesus gave up his ghost. அவர் பிதாவின் கரத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக்கொடுத்தார். He yielded up his ghost into the hands of the Father. ஒவ்வொரு சுவிசேஷங்களும் ஒவ்வொரு விதங்களில் அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் யோவான் தெளிவாக சொல்கிறார் ஆவியை அவர் பிதாவினிடத்தில் ஒப்புக்கொடுத்தார். Every gospel says that he has yielded up his ghost, but here it is clearly said that he gave up the ghost into the hands of the Father. இன்றைக்கு உலகத்தில் உள்ள பல சபைகளிலே சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகள் சொல்லப்பட்டு பிரசங்கங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. Today messages all over the world are going on about the 7 words that he proclaimed on the cross. ஒரு ஆள் மன்னிப்பை குறித்து பேசுவார். One person will speak about forgiveness. ஒருவர் எல்லாம் முடிந்தது என்று பேசுவார். One person will speak that everything is finished. ஒருவர் தாகமா இருக்கிறேன் என்று பேசுவார். One person will say that I am thirst. இப்படி ஒவ்வொருவரும் 7 வார்த்தை சிலுவையிலே அவர் சொன்ன 7 வார்த்தைகளை 7 பிரசங்கங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கும். Even so there will be 7 preachings which he spoke on the cross. ஆனால் அவர் ஆவியை ஒப்புக்கொடுத்தார். But he gave up the ghost. ஏன் அவர் ஒப்புக்கொடுத்தார் என்பதை நான் சில வசனங்களில் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I would like to cite certain verses before you why he gave up the ghost. அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் எல்லாம் சரிதான். It was true that he endured all the sufferings on the cross. கடைசியிலே தன்னை ஒப்புக்கொடுத்தே விட்டார். Finally he yielded up himself. தன் ஆவியையே ஒப்புக்கொடுத்து விட்டார். He gave up even his ghost. தன் ஜீவனையே விட்டு விட்டார். He gave up his life. அவர் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted death. வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். Word of God says that he tasted death for every man. இன்னைக்கு பாருங்க உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண இந்து மனுஷன் கூட இன்னைக்கு கிறிஸ்தவ கோயிலுக்கு போவான். Today even an ordinary Hindu person in the world will go to church. ஏனென்றால் அவனுக்கு இன்னைக்கு இயேசு மரித்தார் என்ற ஒரு செய்தி கேட்ட உடனே இன்னைக்கு ஆராதனைக்கு அவன் போனா ஏதோ ஒரு புனித தன்மை உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஜனங்களுக்கு அந்த அறிவு கூட ஒரு சென்ஸ் கூட இல்லாமல் போய்விட்டது. Because he has heard that Jesus died on such a day and therefore he goes to the church that he might gain divinity, but our people does not have even that mind. 10000களில் சிறந்தவர் என்ன பாடுகள் பட்டார் எப்படி அலங்கோலமாய் மாறினார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறது. One who was fairest among the 10,000s, how much he has suffered is prescribed in Isaiah chapter 53. அவருடைய மரணத்தின் பூரண வெளிப்படுத்தல் அங்கே அவனுக்கு அருளப்பட்டது. A perfect revelation of his death has been given to him there. முழுவதுமே மனுக்குலத்திற்காக. It's fully for mankind. முழுவதுமே மனிதனுக்காக. It's totally for man. ஒவ்வொன்றுமே அந்த மனிதனுடைய மனதை அறிந்துதான் அவர் அந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். Knowing the mind of man only he endured all the sufferings. ஒரு மனிதனை அழகாக மாற்றும்படியாக அவர் அழகு இல்லாதவராய் மாறினார். In order to make a man very beautiful, he became without form or comeliness. அவனை சௌந்தரியம் உள்ளவனாய் மாற்றும்படியாக அவர் சௌந்தரியம் இல்லாதவராய் மாறினார். That he might become beautiful, he became without form or comeliness. ஒரு மனிதன் மிருகம் போல இருக்க கூடாது, அவனை விரும்பத்தக்க ரூபம் வேண்டும் என்று சொல்லி இவர் விரும்பத்தக்க ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார். He might that the man should not be as a beast, that he might have some comeliness, he became without form and comeliness. மனிதன் அசட்டை பண்ணப்படக்கூடாது என்று சொல்லி அவர் அசட்டை பண்ணப்பட்டார். That man might not be despised, he was despised. மனிதன் புறக்கணிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் புறக்கணிக்கப்பட்டார். That man might not be rejected, he was rejected. மனிதன் துக்கம் நிறைந்தவனாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் துக்கம் நிறைந்தவராய் மாறினார். That man might not be full of sorrows, he became full of sorrows. மனிதன் பாடு அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவர் பாடுகளை அனுபவித்தார். That man should not suffer sufferings, he endured
sufferings. அவரு மனிதனுக்கு தேவனுடைய முகம் மறைத்து விடக் கூடாது என்று சொல்லி அவர் தேவனுடைய முகம் தனக்கு மறைக்கப்பட்டால் பரவாயில்லை என்று ஏற்றுக்கொண்டார். That the face of God might not be hidden to man, he even accepted that the face of God was hidden to him. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். He took our sorrows and he acquainted our grief. நாம் வாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் வாதிக்கப்பட்டார். That we might not be affected, he was affected. நாம் காயப்படக்கூடாது என்று சொல்லி அவர் காயப்பட்டார். That we might not be painful, he took all the sufferings. நாம் நொறுக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவர் நொறுக்கப்பட்டார். That we might not be oppressed, he was oppressed. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஏற்றுக்கொண்டார். He took the thing of peace that might come upon him. இந்த சத்தியம் உங்களுக்கு புரிந்து கொள்கிறதா? Do you understand this truth? நமக்காகத்தான் எல்லாமே அவர் ஏற்றுக்கொண்டார். It is for our sake he endured everything. என்ன ஒரு மனிதனுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு ஒரு தாயை விட, ஒரு தகப்பனை விட, ஒரு நண்பனை விட, ஒரு தலைவனை விட அவர் மனிதனுக்காக எல்லாவற்றையுமே செய்து முடித்திருக்கிறார். All what he can do for a man, like a father or a mother or a head, he has done everything for man. கர்த்தர் மனிதனுக்காக செய்த அவர் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவை மரணம் இந்த உலகத்தில் உள்ள எந்த சம்பவங்களுக்கும் ஈடு இணையாக மாற்றப்பட முடியாது. The death of the cross which he has endured for man cannot comparable to anything in the world. இந்த உலகத்தில் ஒருவன் பாடுபட்டால் அந்த பாடுகள் சிலுவை பாடுகளுக்கு ஈடாக பேசவே கூடாது. If a man is suffering anything in this world, he cannot compare it to the sufferings of the cross. ஏனென்றால் அந்த பாடுகள் என்று சொல்லுகிறது அந்த சில மணி துளிகள் அவர் பட்ட பாடுகள் முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஒரு அனுபவம். Because the sufferings which he endured for a certain period of time was the sufferings which he took for the whole world. ஒருத்தன் தூக்கிட்டு போற ஒரு பாரத்தை நீங்க தூக்கி பாருங்க, அதே நேரத்துல 10 பேர் தூக்கிட்டு போற பாரத்தை நீங்க ஒரே ஆள் தூக்கி பாருங்க, 100 பேர் தூக்கி கொண்டு போகிற ஒரு பாரத்தை நீங்கள் தூக்கி பாருங்க, எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். You carry a burden which you are carrying by yourself, or the 10 persons who are carrying a burden you carry and see, or if 100 persons are carrying, you take the burden and see how it will be. அதனாலதான் யோவான் சாணகன் அவரை பார்த்து சொன்னான், இதோ முழு உலகத்தின் பாவங்களையும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு குட்டி என்று சொன்னான். Therefore we see John the Baptist saying that he is the son which takes lamb which takes away the sin of the whole world. ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய தன்னுடைய மனதிலே வரைந்து வைத்திருந்தார். For every man he has drawn the plans for him in the mind. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். Here we see that he gave up his ghost. 5 காரியங்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். For 5 reasons he gave up his ghost. ஒவ்வொரு மனிதனுடைய 5 காரியங்களுக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். For every individual man, for 5 matters he has given up his ghost. முதலாவதாக Firstly, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Galatians 2:20. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். He loved me and gave himself to me. மனிதனிடத்திலே அன்பு கூர்ந்து முதலாவது அவருடைய ஒப்புக்கொடுத்தலின் நோக்கம் அவன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் ஒப்புக்கொடுத்தார். Firstly, he gave up his ghost because he loved us. முதலாவது அவருடைய ஒப்புக்கொடுத்தலின் நோக்கம் மனிதன் மேல் அன்பு கூர்ந்தார். First purpose for giving himself was he loved man. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் அன்பு ஈடு இணை இல்லாதது. Therefore we say that love of Jesus is incomparable. நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். When we were sinners, he loved us. நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். When we were wicked, he loved us. நாம் துரோகிகளாக இருக்கும் பொழுது அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். When we were transgressors, he loved us. எபேசியர் 5:2 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians 5:2 this word is said. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல He loved us and gave himself. அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. There is no comparison for his love. அதனால தான் நீங்க உலகத்துல வேற யாரை நேசிச்சாலும் ஏமாத்திடுவாங்க. தேவனுடைய அன்பு என்பது அது மாறாத ஒரு அன்பு. Therefore if you should love anybody in this world, they will cheat you, but the love of Jesus is unchanging. நீங்கள் ஒரு மனிதனையோ மனுஷியோ நேசித்து பார்க்கிறீர்கள், அந்த அன்பு ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. You are loving a man or a woman, but after a period of time it comes into a confusion. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி அவர் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே, ஆரம்பத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
John 13:1 we see that whomever he loved as his own in the world, he loved them unto the end. அவர் அதிகமாய் மனிதனை நேசித்து இந்த சீஷர்களை நேசித்து அவர்கள் அவரை விட்டு ஓடின பொழுது அந்த தன்மையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் கடைசியிலே போய் நீ என்னை நேசிக்கிறாயா என்ற கேள்வியை பேதுருவுக்கு முன்பாக வைத்தார். When he loved his disciples to this extent, when they were fleeing away and denying him, he could not bear it, therefore he finally placed the word asking Peter, do you love me? நீர் எவ்வளவாய் என்னில் அன்பு வைக்கிறீர் என்று ஒரு மனிதன் கேட்டபொழுது அவர் ரெண்டு கையை விரித்து சிலுவையிலே சொன்னாராம், இவ்வளவாய் நான் உலகத்தில் உன்னில் அன்பு கூர்ந்தேன். When a man asked him as to how much he loved him, he stretched his hands on the cross and said, to this extent. பிதா தன்னுடைய குமாரனை இவ்வளவாய் உலகத்தில் தந்தருளி நம்மேல் அன்பு கூர்ந்தார். Father so loved the world that he gave his son and he loved us. குமாரன் தன் ஜீவனையே கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். Son gave his life and loved us. பிரியமானவர்களே, முதலாவது நம்மில் அவர் அன்பு கூர்ந்தார் என்பதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். Firstly, you should understand that he has loved us. அவர் ஆவியை ஒப்புக்கொடுத்ததனுடைய நோக்கம், ஆண்டவரே நான் வந்துட்டேன், என் ஓட்டம் முடிஞ்சிருச்சு, எப்படியோ தட்டு தடுமாறி வந்துட்டேன் ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் அப்படினு அவர் சொல்லல. He gave up his ghost and he did not say that I have somehow escaped and come. அப்படி அல்ல. It's not so. மனுஷன் மேல் வைத்த அன்புதான் அவரை சிங்காசனத்திலிருந்து கீழே இறக்கி கொண்டு வந்தது. It was the love that he placed upon man, brought him from the throne down to the world. அந்த அன்பு அவரை பரமண்டலங்களிலே இருக்க விடவில்லை. His love could not place him in the heavens. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் மனித சாயல் அடிமையின் ரூபம் எடுத்தவராக மனிதனை நேசித்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். In Philippians 2nd chapter we see that he counted it not great that to be comparable to the God himself, but he loved man and came to the world. உங்களில் எத்தனை பேர் உண்மையான அந்த அன்பை உணர்கிறீர்கள்? How many of you understand this perfect love? இயேசு நம்மில் அன்பு கூராவிட்டால் நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Just think and see as to how our state will be if Jesus did not love us. நான் அடிக்கடி சிந்திக்கிற ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டிலே நாம் பிறந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? I often think as to if we are born in Old Testament period, how it will be? நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்குமா? Would we have obtained the salvation? யோசித்து பாருங்கள். Do you honestly think and see? காட்டு மிராண்டிகளோடு நாம் பிறந்திருந்தா எப்படி ஆயிருக்கும்? If we are born like the beasts, how it would be? யோசித்து பாருங்க. Just think and see. ஆப்பிரிக்க கண்டத்துல நீங்க போய் பிறந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? Had you born in African continent, how it would be? மனிதர்கள் நிர்வாணமாய் சுற்றித் திரிகிற அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நம்மை கொண்டு போய் பிறக்க வைத்திருந்தால் என்ன சம்பவித்திருக்கும்? If our life is growing about like people who are naked in that places, if God has made us born, how to be? இன்னைக்கு அப்படி ஜனங்கள் வாழ்றாங்க, நாகரிகம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது. Even today people are living a life like this. அப்படிப்பட்ட இடத்துல நம்மள பிறக்க வச்சிருந்தா நீங்க என்ன இருப்பீங்க, நான் என்ன இருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. Had he made us to born in such places, what would the state of you and me? யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. Just think and see. ஆனா கர்த்தர் பாருங்க நம்மை அருமையாக புதிய ஏற்பாட்டிலே பிறக்க வைத்தார். But God has somehow made us to born in the New Testament period. காலங்கள் நிறைவேறின பொழுது தம்முடைய குமாரனை நம்மில் வெளிப்படுத்த அவர் சித்தமானார். When the times came, he was pleased to declare his son. ஒரு அருமையான திட்டத்திலே நம்மை கொண்டு வந்து இணைத்து விட்டார். He brought us in a beautiful plan. நான் சில நேரங்களில் யோசிப்பது உண்டு. I used to sometimes think like this. அது அதிகப்படியான சிந்தைதான். It is a greater thought. அது தேவையில்லாத சிந்தைதான். It is also an unwanted thought. நான் யோசிப்பது உண்டு. But I used to think. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். He has chosen us before the foundation of the world. அப்ப ஒரு திட்டம் வைத்து இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டார். Then he has planned it all for us. இப்போ இந்த உலகம் ஓட்ட முடியும். Now this race will be over. நித்தியம் தொடரும். And the eternity will begin. திருப்பி ஒருவேளை தேவன் இப்படி ஒரு திட்டம் போடுவாரோ? Will again the Lord make another plan like this? நானா யோசித்தது உண்டு. I used to think like this. எல்லா நரகத்துக்கு போயிட்டு ஒரு குரூப் பரலோகத்துக்கு போயிட்டு சீயோனு எருசலேம் எல்லாம் போய் சேர்ந்துட்ட பிறகு பைபிள்ல சொல்லி இருக்கிறது யுகாயுகமாய் அங்கதான் இருப்போன்னு திருப்பியும் ஒரு திட்டம் இருக்குமோ? அப்படி இருந்தால் நான் எழுதி வச்சிருக்கேன் ஒரு டைரியில, எப்பவுமே எழுதி வச்சிருக்கேன், மறுபடியும் ஒரு திட்டம் இருந்தால் என்னையும் இணைத்துக் கொள்ளும்னு எழுதி வச்சிருக்கேன். I had once written my diary like this, that if the Lord has a plan after taking them to eternity, after the hell and heaven is all formed and he is reigning forever, will he have planned again like this? ஒரு சிலர்லாம் சில பெண்களை நேசிப்பாங்க, ஒரு ஆண்களை நேசிப்பாங்க, அடுத்த பிறவியிலும் நாம் இணைந்தே பிறக்க வேண்டுமா? அந்த டயலாக் கிடையாது. Some of them will love the girls and boys and said in the next generation they should be born again together. ரொம்ப தாய்ப்பாசம் உள்ளவங்க சொல்வாங்க, மறுபடியும் உன் வயிற்றிலேயே நான் பிறக்க வேண்டுமா? And those who love their parents more will say again I should be born in your womb. ஏன் அந்த அம்மாவை பாடாப்படுத்தினது போதாதா? Why it's not sufficient that you have given them torture? பிரியமானவர்களே, தேவனுடைய திட்டம் என்பது பெரிய அநாதி தீர்மானம். அதில் நம்மை இணைத்தார் என்பது ஒரு பெரிய அதிசயம். அதுதான் தேவனுடைய அன்பினுடைய உச்சகட்ட பூரணம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Dear
Beloved, the plan that God has loved us is greater and he has united us in his plan that is even greater. That is what you should understand. நம்ம முன்னாலேயே பாவத்துல எத்தனையோ பேர் அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. Even before our eyes many of them are perishing in sins. நம்ம முன்னாலேயே வியாதியஸ்தனா எத்தனையோ பேர் சீரழிந்து கொண்டிருக்காங்க. Many of them have been staggering in their sicknesses in front of our eyes. ஆனா அவனுக்கு போய் ஜெபிக்க முடியாத நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். But God has given us a chance to go and pray for them. எத்தனையோ பேர் இன்னும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாம, துர்க்குணத்திலிருந்து வெளியே வர முடியாம, விக்கிரகத்திலிருந்து வெளியே வர முடியாம இருக்கும் பொழுது நமக்கு தேவனை பின்பற்றக்கூடிய ரட்சிப்பு பாக்கியம் இவ்வளவு மேன்மை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சிந்தித்தாலே ஆண்டவருடைய அன்பின் பூரணத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். When many of them are not able to come out of their sins, out of their idolatry and many wickedness, when God has given us a chance to come out of it and know the salvation, when we know this, we know the heights of his love towards us. அவர் சிலுவையிலே மரணத்திலே தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்ததனுடைய முக்கிய நோக்கம் ஃபர்ஸ்ட் ஒப்புக்கொடுத்தது நம்மில் அன்பு கூர்ந்தே. The first reason for him to yield his life on the cross was that he loved us. அதனால தான் வேதம் சொல்லுகிறது நம்மில் அன்பு கூர்ந்து அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். That is what the word of God says, that he loved us and gave himself. ஆண்டவரே இன்னைக்கு கூப்பிட்டு உன்னை போய் வச்சு நின்னுட்டு இவனை நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டா நீ பின்மாற்றக்காரனா இருந்தா கூட அவர் சொல்லுவார் ஆமா இவனை நேசிக்கிறேன் நான் நேசிக்கிறேன். If you should call him today and even if he is a backslider, the Lord will if you ask the Lord will you love him, he will say yes I love him. உன் கூட பிறந்த தம்பி சொல்லுவான் இவன் அண்ணனே இல்லன்னு சொல்லுவான். Your co-brother who is born with you will say he is not my brother. நீ பெத்த பிள்ளை இவன் நீ எனக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்லன்னு சொல்லுவான். Your child whom you have given birth to will say that he is not my father or mother. ஆனா உன்னைய கூப்பிட்டு கொண்டு போய் நிறுத்திட்டு இயேசுவே இவனை தெரியுமானா ஆமா இவனை எனக்கு தெரியும் தான் சொல்வாரு. உன்னை மறுதலிக்க மாட்டாரு. But if you place yourself before Jesus and ask if you know him, he will say yes I know him, he will never deny. அவன் இவங்க இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கலாம் ஆனாலும் அவன் யாருதான் என்னுடைய பிள்ளைதான் சொல்வார். Yes, he has done so much of mistakes but yet he is my son, he will say. ஒரு பையன் ஒரு பெண்ணோட குடும்பம் நடத்த ஆரம்பித்தான். One boy he entered into a family life with a girl. அந்த பெண்ணுக்கு இந்த பையனுடைய தாயை பிடிக்கவே பிடிக்காது. That girl did not like the mother-in-law. இந்த தாய் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு அவ எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருந்தாள். She always used to think that her life will not prosper till his mother is alive. ஒரு நாள் இவன் கேட்டானா நீ ஏன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிற நான் சமாதானமா இருக்கணும்னா என்ன செய்யணும்னு மனைவிட்ட கேட்டானா. One day he asked his wife, why are you to putting me into confusions to us to live in peace, what should I do? உங்க அம்மா என்னைக்கு சாகறாளோ அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாங்க. The day that your mother dies, that day will I be happy, she said. சரி என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறேன்னு கேட்டான். He asked us to what I should do. உங்க அம்மாவை கொன்னு அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு வா நான் உன்னை கடைசி வரைக்கும் சமாதானமா இருக்கிறேன்னு சொன்னான். You kill your mother and take her heart out and come and I will be in peace with you till the end. அந்த மாம்சீக அன்பு அவன் கண்ணை மறைத்தபடினால் வந்து தாயை கொன்று அந்த ஹார்ட்டை எடுத்துட்டு கிளம்பி போய்ட்டான். Because the carnal love has blinded his eyes, he came, killed her mother, took her heart and went. தாய் வீட்டு வாசல்ல செத்து கிடந்தாள். The mother had been dead in the doorstep. நெஞ்ச பிளந்து அவன் அந்த இருதயத்தை எடுத்துட்டு புறப்பட்டு திரும்பி போனான். He took out the heart out of her chest. போகும்போது கால் தட்டி குப்புற விழுந்துட்டான். On the way back he slipped and he fell down. இப்ப கையில உள்ள இருதயம் கீழ விழுந்துருச்சான். Now the heart just fell down. அந்த இருதயம் பேசிட்டான் மகனே கீழ விழுந்துட்டியே அடிபட்டுட்டியா உனக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டிருச்சா தம்பி அப்படினு கேட்டுச்சான். That heart just cried out, my son you have fall down, have you got hurt by this? ஐயோ நீ நான் என் சரீரத்துல இருந்தா இப்ப ஓடி வந்து உன்னை தூக்கி விட்டுருப்பனே அப்படினு சொல்லிச்சான். She said, if I had been in that body I would have come and picked you up. ஒரு தாயினுடைய அன்பை குறித்து இப்படி சித்தரிக்கிறார்கள். A mother's love is prescribed like this. இன்றைக்கு வந்து உன்னை ஒரு பின்மாற்றக்காரன் என்று பலர் சொன்னாலும் கர்த்தர் சொல்லுவார் அவன் என்னுடைய மகன் மகள் என்று சொல்லுவார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். யாக்கோபை மற்றவர்கள் எல்லாரும் எத்தன் என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள். About Jacob others said that he is a deceiver. ஏமாற்றுக்காரன் என்று சொன்னார்கள். All said that he was a deceiver. வஞ்சிக்கிறவன் என்று சொன்னார்கள். They said that he was beguiling. பணாசை உள்ளவன் என்று சொன்னார்கள். They said that he was covetous. இப்படி பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலே அவர் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? In the midst of so many accusations what does the Lord say? அவரிடத்தில் போய் கேட்டபொழுது அவர் சொன்னாரு யாக்கோபிலே நான் அக்கிரமத்தை காண்கிறதே இல்லை. When he was inquired of the Lord said, I do not see iniquity in Jacob. இஸ்ரவேலிலே நான் குற்றம் பிடிக்கிறதே இல்லை. I did not see faults in Israel. எப்படி அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தது? How was his words coming like this? யாக்கோபே நீ பயப்படாதே என்று தான் சொல்லுகிறார். He said, Jacob, fear not. இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். O Israel, fear not. பிரியமானவர்களே ஒரு மனிதனை தேவன் பார்க்கிற விதம் வேறு நம் பார்க்கிற விதம் வேறு. The way that God looks upon a man is different to what we look upon. அந்த அவருடைய அன்புக்கு போய் இந்த மாம்சீக அன்பை இணைத்து விடவே முடியாது. You cannot unite this carnal love into his love. பெத்த பிள்ளையை குப்பைத்தொட்டியில தூக்கி போட்டு எரிந்து போகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். We are coming at times when the mother who is begetting the child is throwing the child in the dustbin. எனக்கு தெரியும் ஒரு சகோதரன் நம்முடைய
நம்முடைய சபையில ஊழியத்திலே கொஞ்ச நாள் இருந்தார். I know of a brother who was in our ministry for some time. அவன் ஒரு கூர்க்கா இனத்தை சேர்ந்தவன். He was belonging to the tribe of Gurkha. அந்த பேரண்ட்ஸ் எங்கேயோ வந்து கொண்டிருக்கும் பொழுது ட்ரெயின்ல அவனை மிஸ் பண்ணி விட்டார்கள். When he was coming, his parents were coming, they were missing him in a train. அவன் ஒரு தெலுங்கு குடும்பம் எடுத்து வளர்த்தது. And a Telugu family took him, brought him up. அவன் ஒரு துன்மார்க்கனாத்தான் வளர்ந்தான். He was a wicked person. அவனை எனக்கு நன்றாக தெரியும். I knew him well. அவ்வளவு அவன் துன்மார்க்கனா இருந்தவன். He was wicked like that. அவன் இருக்கிற காலனில நடந்து வந்த வாசல்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் எந்திரிச்சு உள்ள ஓடிடுவாங்க. If he should come on the way, the women who are standing on the doorstep, they will go and get inside. ஆனால் அவன் நம்முடைய சபையில வந்து சேர்ந்தான். But he joined our church. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எங்கேயோ பிறந்து எந்த சமுதாயத்திலேயோ பிறந்து வளர்ந்து கடைசில அவன் இந்த ஊழியத்துக்கு வந்தான். I was marveled because when he was brought up in a different tribe and he was brought up in a different family and he came to our ministry. அவனை கர்த்தர் அபிஷேகித்து அவனை நேசித்து அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். The Lord loved him, anointed him and made him a servant of God. அவருடைய அன்பு என்பது வித்தியாசமான ஒரு கொள்கை உடையது. His love is having a different aspect. அவர் மனிதன் பார்க்கிற விதமாய் உன்னை பார்க்கிறது இல்லை. He does not see you as a man sees you. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்க்கு வந்திருக்கிற நீ இன்றைக்கு ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் உன்னை நேசிக்கிறார். You who have come for this Good Friday service should understand one thing, that the Lord அவர் loves you. மரணத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்ததுக்கு முதல் நோக்கம் அவர் உன்னை நேசித்து அன்பு கூர்ந்து தன்னை ஒப்புக்கொடுத்தார். The first purpose for him to yield up his ghost in his death was he loved you. இரண்டாவது நோக்கம், The second purpose is ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்தை பார்க்கும் பொழுது, Romans 4:25. ரோமர் 4:25. Romans 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார். He was yielded for our sins. முதலாவது அவருடைய நேசம் அவரை ஒப்புக்கொடுக்க வைத்தது. Firstly, his love made to yield himself. இரண்டாவது அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். Secondly, he yielded himself for our sins. அவர் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று ஒரு பெண்ணை போலவோ ஒரு ஆணை போலவோ ஒரு தாயை போலவோ ஒரு பிள்ளையை போலவோ சொல்லக்கூடியவர் அல்ல. He is not a person who will say that I love you like your father, mother or a man or a girl. அவர் அன்பின் நிமித்தம் தன்னை ஒப்புக்கொடுத்தது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவங்கள் நிமித்தம் அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். By his love he has yielded himself. Not only that, for your sins he yielded himself. பாவ நிவாரண பலியாக, கிருபாதார பலியாக அவர் உனக்காக எனக்காக நம்முடைய பாவத்துக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். As a propitiation for our sins, he has yielded himself for us. இந்த பாவம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கொடிய முள். The sin means it is a thorn. ஒரு சிலர் இந்த பாவத்தை குறித்து ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் இருக்கிறார். Some of them do not have a real reality of this sin. பாவத்திலே பல தன்மைகள் இருக்கிறது. There are many aspects of sin. சின்ன பிள்ளைகள் இருக்கிறது. There are small children. யாருக்குமே தெரியாம செய்கிற மறைவான குற்றங்கள் இருக்கிறது. And the sins which others do not know is there. கொஞ்சம் வெளியே தெரிஞ்ச உடனே துணிகரமா செய்கிற பாவம் இருக்கிறது. And there are presumptuous sins which are seen outside. அதுக்கு பின்பு நீ கட்டுப்பாடற்றவனாக பெரும் பாதகனாய் நீ மாறி போகிறாய். And finally you are landing up into great transgressions. இப்படி எந்த பாவத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறார். Like this, whatever sins you might be in, the Lord loves you today. உன்னை அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, உன்னுடைய பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். Not only he has loved you for your sins, he yielded himself. உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை வெண் பஞ்சை போல மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. Although your sins be red as scarlet, he is able to make it as white as snow. உனக்காக அன்பு கொடுத்து உன்னில் அன்பு கூர்ந்து அவர் ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, உன் பாவங்களுக்காகவே அவர் இரத்தம் சிந்தினார். It is not only that he loved and gave himself for you, he also shed his blood for your sins. அவருடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. His blood is sanctifying us and delivering us of our sins. அந்த ஒரு சொட்டு இரத்தம்ங்கிறதுனா, அதனால தான் வந்த உடனே சொன்னேன், ஒரு சொட்டு இரத்தம் உன் மேல தெளிக்கப்படட்டும், உன் வாழ்க்கையே மாறி போய்விடும். That is why as soon as you came I said, one drop of blood be shed on you and your lifestyle will be changed. அவருடைய இரத்தத்துக்கு அவ்வளவு பெரிய ஜீவன் உண்டு. There is such a great life for his blood. அந்த இரத்தம் படும் பொழுது ஒரு மனிதன் சுகமாகி விடுகிறார். When this blood comes upon you, one man is healed. இயேசுவின் மரணத்தை குறித்து சொல்லுகிற ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். We know of an incident about the death of Jesus. அந்த கடைசி நேரத்தில் அவர் மரித்தாரா இல்லையா என்கிற ஒரு சோதனை ஏற்பட்டது. In the last moment a research came as to whether he died or not. ஏனென்றால் குறிக்கப்பட்ட நேரத்துக்கு பின்பு சிலுவையிலே அந்த சரீரத்தை வைக்க முடியாது. Because after a certain time they cannot keep that body on the cross. அப்படி மரிக்காவிட்டால் எலும்புகளை முறிப்பது ஒரு வழக்கமாக இருந்தது. If they do not die so, then their bones will be broken. அவர்கள் வந்து பார்த்த பொழுது இரண்டு கல்லர்களும் மரிக்காமல் இருந்தார்கள். When they came and saw, the malefactors did not die. அவருடைய கால்கள்
கால்களும் கைகளும் எலும்புகள் முறிக்கப்பட்டது. Both the legs and hands were all broken. ஆனால் இயேசுவிடத்தில் வந்த பொழுது அவர் மரித்திருந்தார். But when they came to Jesus, he was dead. அது அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. That was a doubt to them. இவ்வளவு சீக்கிரத்தில் அவர் மரித்து போனாரா? Will he die so soon? உடனே அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த சிலுவையிலே தொங்குகிற அவருடைய விலாவிலே குத்தினான். The centurion then plucked him through the ribs when he was on the cross. ஒரு போர் சேவகரில் ஒருவன் அதை குத்தினான். A soldier, he just pricked him on the cross. உடனே அங்கிருந்து இரத்தம் வந்தது. Immediately blood came out. கொஞ்ச நேரத்துல அது நின்று விட்டது. And it stopped after some time. அடுத்த சில நிமிடங்கள்ல தண்ணீராய் வந்து நின்று விட்டது. After that came water and that also stopped. அப்பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். Then the centurion said that truly he is the son of God. ஆனால் அதே நேரத்தில் என்ன நடந்ததாம்? At the same time what happened? அங்கே நடந்தது என்ன? What happened? அந்த சிலுவையிலே அவன் விலாவிலே குத்தின உடனே ரத்தம் பீரிட்டு வந்ததே, அது அந்த போர்ச்சேவனுடைய கண்ணில் பட்டதாம். When that blood just gushed out when he pricked him, it just fell on the eyes of the soldier. வேகமா குத்தின உடனே அந்த ரத்தம் பளிச்சுன்னு வந்துருச்சு. That blood came and it just pricked him, put him on his eyes. அது அவன் முகத்துல கண்ணில எல்லாம் பட்டதாம். And it fell on his face and his eyes. அவன் கண்களை துடைத்து விட்டான். And he just wiped off his eyes. நடந்தது என்ன தெரியுமா? What happened was, அவனுக்கு ஏற்கனவே பார்வையில ஒரு மங்கலான ஒரு தன்மை இருந்ததா. he had a dimness in his sight. அந்த ரத்தம் பட்ட உடனே அவனுக்கு பார்வை தெளிவாகி விட்டது. When that blood just fell upon him, his sight was clear. எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. Just think and see as to how it was. விலாவில குத்துன மனுஷனுடைய கண்ணுல அந்த ரத்தம் பட்டு அந்த மனுஷனுடைய கண் பார்வை தெளிவாகி விட்டது. One who poked him on the ribs and when the blood gushed out and it fell upon his eyes, his eyes were clear. உடனே தண்ணீரும் ரத்தம் வந்தது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். என்ன சாட்சி கொடுக்கிறான்? அந்த இரத்தத்துல வல்லமை உண்டு என்று சாட்சி கொடுக்கிறார். The blood and water came out of his body and the one who saw this testified that there is power in the blood. அவர் உன்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார். He shed his blood for your sins. உன்னுடைய பாவத்தின் தன்மை என்ன? What is the tendency of your sin? ஒருவேளை நீ இதுவரை மறுதலித்திருந்தால் நீதான் அவளை சிலுவையிலே அறைகிறாய். If you had denied him until now, you are the one who is crucifying him on the cross. மறுதலித்து போனவர்கள் அவர் தேவகுமாரனை மறுபடியும் தாங்களே சிலுவையிலே அறைகிறார்கள். Those who have backslidden and they denied, they are again crucifying Jesus on the cross. மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைய வைக்கிறீர்களா? Are you crucifying Jesus again on the cross? ஒரு நாள் பேதுரு இந்த ஊழியம் வேண்டாம் என்று அவர் ரோமாபுரியை விட்டு புறப்பட்டு போனாராம். One day Peter went out of Rome that he might not want this ministry. பாடுகள் அதிகமாக இருக்கிறது. Because there are much suffering in it. பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியவில்லை. And the problems are not able to be solved. அதனால ரோமாபுரியில எனக்கு இந்த ஊழியம் செய்ய முடியாது. Therefore I cannot minister in Rome. இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொல்லி ரோமாபுரியில ரோட்ல போய் கொண்டிருந்தாராம். He said, I do not want this ministry and was walking on the roads of Rome. போய் கொண்டிருந்த பொழுது திடீர்னு பார்த்தா எதிரே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். There, turning back, he saw Jesus carrying the cross. இவனுக்கு நம்பவே முடியவில்லை. He could not just believe. என்ன நடந்துச்சு? What happened? ஏற்கனவே சிலுவையில மரிச்சிட்டாரே. He already died on the cross. இப்போ மறுபடியும் சிலுவையை சுமந்து கொண்டு ரோமாபுரியை நோக்கி வருகிறாரே. Now again he is coming towards Rome with his cross. ஓடி போனானா? He ran. ஓடி போய் அவர்ட்ட கேட்டானா, எங்கே சுமந்து போகிறீர்னு? He ran and asked him as to why you are carrying this. நீ சுமக்க முடியவில்லை, ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்றாரு. நான் மறுபடியும் சிலுவையை சுமந்து கொண்டு அந்த ஊழியத்தை செய்ய போகிறேன்னு சொன்னார். You said you are not able to bear the cross, not able to do the ministry, therefore I am taking the cross and doing the ministry. அங்கேயே விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் ரோமாபுரியில மரித்தாலும் மரிப்பேனே தவிர வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். நீர் சிலுவையை மாத்திரம் மறுபடி சுமக்க வேண்டாம் என்று சொல்லி திரும்பி வந்து இயேசுவுக்காய் மரித்தான். There he fell down and asked for apology to the Lord. Lord, whatever might be, even if I die, I will die in Rome. Again he came back and he did the ministry. அவனை உன்னுடைய எஜமானை கொன்றது போலவே சிலுவையிலே அறைந்து கொள்ள விரும்புகிறோம். கடைசியாக உன் ஆசை என்ன என்று கேட்டார்கள். Finally they asked him, as your master, we are going to crucify you. What is your final decision? உடனே அவன் சொன்னானா, Immediately he said, பேதுரு கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை, the final words of Peter was, என்னுடைய எஜமான் நேராக சிலுவையிலே அறையப்பட்டார். நான் அவரைப் போல அடிபட தகுதி உள்ளவன் அல்ல. ஆனபடியால் என்னை தலைகீழ சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னான். He said, my father, my master, he was crucified directly on the cross like that, but I am not worthy of it. Therefore you just crucify me upside down. ஆனபடியால் என்ன நடந்தது? And what happened? எக்ஸ் வடிவ சிலுவை செய்து அவனை தலைகீழாக அறைந்தார். They made a cross which was an X shape and made him crucified upside down. இப்படித்தான் அவன் தன்னை ஒப்புக்கொடுத்தான். That is how he yielded himself. நான் மறுதலித்தவன், I am denied, நான் சபித்தவன், I have cursed, நான் சத்தியம் பண்ணினவன், and I have promised, நான் பின்மாறி போனவன், and I have gone behind. நான் அவரைப் போல சிலுவையிலே தொங்க எனக்கு தகுதியே கிடையாது. I have no worthiness to hang like him on the cross. என்னை தலைகீழ அறைங்கன்னு சொன்னான். You crucify me upside down. இயேசு அவனை நேசித்தாரே. Jesus loved him. அவனுடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்தாரே. He yielded himself for his sins. உன்னுடைய பாவம் எந்த தன்மை
தன்மை உள்ளது? What's the tendency of your son? விடுதலை பெற முடியவில்லையா? Are you not able to be delivered from it? விட்டுவிட முடியவில்லையா? Are you not able to leave it? அது உன்னை தொடருகிறதா? Is it following you? உன் வாசல்படியில் படுத்திருக்கிறதா? Is it at your doorstep? அந்த பாவம் கயிறால் உன்னை கட்டுகிறதா? Is the cords of that sin tying you? உன்னை குற்றவாளியாகவே சித்தரிக்கிறதா? Is it making you accused? உன் இருதயத்திலே தூய்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லையா? Are you not able to take that divinity in your heart? ஜெய ஜீவியம் என்பது சாத்தியம். அதற்காகவே இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார். Overcoming life is definitely possible, for which he yielded his life on the cross. இயேசு ஜெயிச்சிட்டாரு, மனுஷன் ஜெயிக்க முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. Jesus has overcome, man cannot overcome, you should not say so. உன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாகவே பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக தன்னை ஒப்புக்கொடுத்தார். That you might be delivered from your sins, he gave himself as a propitiation for your sins. நீ பாவத்தில் வெகு தூரம் போனபடினால் உனக்கு திரும்பி வருகிறது கடினமாக தென்படுகிறது. Because you have gone far off in your sins, it's hard for you to come back. இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே அந்த சிலுவையிலே அவர் ஒப்புக்கொடுத்த அந்த தன்மையை நீ நினைத்து பார்த்தால் எவ்வளவு தூரமா இருந்தாலும் உன்னை அணைத்துக் கொள்ள அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Before this meeting is over, if you disconsider the tendency of his death on the cross, however far you are, he will draw you near. அவருடைய அன்பின் கயிறுகளால் உன்னை மறுபடியும் இழுக்க அவர் வாஞ்சிக்கிறார். He is wanting to bring you near by the cords of his love. ஒன்று நீ செய்ய வேண்டும். One thing you should do. உன் பாவத்தை முதலாவது உணர வேண்டும். You should first realize your sins. அந்த பாவத்தை இரண்டாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். Second, you should accept the sins. மூன்றாவது அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். Thirdly, you should confess the sins. நான்காவது அந்த பாவத்தை விட்டுவிட நீ தீர்மானிக்க வேண்டும். Fourthly, you should determine to leave those sins. இத நீ கரெக்ட்டா நீ செய்யணும். You should do this correctly. விட்டுவிட தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியமானது. To leave, to determining to leave it is most important. விட்டுட்டா எப்படி மறுபடியும் எடுத்துருவோமா, மறுபடியும் செஞ்சிருவோமா, இல்ல மறுபடியும் அப்படி ஆயிருமா இப்படி ஆயிருமா, ஒண்ணுமே இல்ல. நீ பாவத்தை விடுறேன்னு சொன்னா உன் பக்கத்துல இயேசு வந்து கூட நின்றுவார். You should not think as to whether if you leave, will you have to take it back again, can we progress in it? If you make such a decision, the Jesus will come beside you and ஒரு தாய் தன் பிள்ளையை அவள் அதிகமா நேசிக்கிறாள். One mother is loving a child more. ஆனா அதே நேரத்துல அவள் பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு இருக்கிற தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. But at the same time, when the child is born, the bonds have been cut off. அப்படி அறுக்கப்படாத பட்சத்துல தாயும் மரிக்கும் பிள்ளையும் மரிக்கும். If those bonds are not broken, the mother will die and also the child. அதுபோல பாவத்தின் தொடர்பை நீ துண்டிக்காவிட்டால் நீயும் அழிவாய். பாவம் உன்னை இழுத்துக்கொண்டு அதுவும் சேர்ந்து உன்னோடு அழியும். Even so, if you do not cut off from the sin, then you will die and also with the sin. ஒன்று நம்மில் அன்பு கூர்ந்து தன்னை ஒப்புக்கொடுத்தார். Firstly, he loved you and gave himself. இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்தார். Secondly, for our sins he yielded himself. மூன்றாவது, thirdly, இந்த பாவமில்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கும்படியாக ஒப்புக்கொடுத்தார். He yielded himself that he might give you a sanctified life without sin. தீத்து 2 அதிகாரம் 14 வசனம். Titus 2:14. தீத்து 2 அதிகாரம் 14 வசனம். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். உனக்கு இந்த பாவத்திலே போராட்டம் உண்டு என்பது அவருக்கு தெரியும். He know that you have a struggle with sins. இந்த பாவத்துக்காக அவர் மரித்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து உனக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணும்படி அவர் விரும்பினார். He not only died for your sins that he might bring a sanctification, he died. சுத்திகரித்தல் என்பது ரொம்ப முக்கியமானது. Purification is most important. கீழ்ப்பாடுதலில் இருந்து வெளியேற பெற்றதை பிரித்தெடுக்கிறதான் சுத்திகரித்தல். If you take away good things from the worst things, that is sanctification. நம்ம பார்க்கிறோமே, நம்ம உபயோகப்படுத்துறோமே இந்த பெட்ரோல் டீசல், இதெல்லாம் அப்படியே நேரா டீசலா பெட்ரோலா வந்துருதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think that petrol and diesel which we use have come directly like this? அப்படி அல்ல. It's not so. எல்லாம் crude oil தான் வெளிய வருது. This comes out as crude oil. அத பார்த்தா ஒருத்தனும் கிட்ட நிக்கவே மாட்டான். If you see that, nobody will stand near it. அது வெளிநாடுகள்ல தரைக்குள்ள இருந்து வெளியே எடுக்கப்படுகிறது. From the foreign countries, this has been taken out from the ground. பூமிக்கு அடியில கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். The Lord has kept it under the ground. அது எல்லாம் குப்பை மாதிரி ஒரு சாக்கடை மாதிரி இருக்கும். It is seen as a ditch underneath. நீங்க அந்த crude oil பார்த்தா உங்களுக்கு தெரியும். If you see the crude oil, you can see that. இது அங்க இருந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் These are taken to different countries from there. there. இந்த refineries-ல வைத்து அதை clear பண்றாங்க. And these are refined in the refineries. அதை எடுக்கும்போது And when you take that, அதுல பயங்கரமான விஷ காற்றுகள் இருக்கிறது. there are poisonous gases in it. அது உங்க ஒரு புனல் மாதிரி வச்சு ஒயரை கொண்டு போய் அதை எரிச்சிட்டே இருக்கறாங்க. Keeping that in a huge funnel, this has been burnt out. நீங்க இந்த refineries நீங்க போய் பார்த்தா தெரியும். If you go and see in the refineries, you can see that. இந்த crude oil-ல இருந்து வருகிற அந்த விஷ வாயுக்கள் அது மனுஷன் சுவாசிச்சா செத்து போய்டுவான். If the man is inhaling the poisonous gas from this crude oil, he will die. அதுல இருந்து இன்னொரு கேஸ் வருது. அதான் நீங்க சமையல் கேஸ் வீட்ல வச்சு எரிச்சிட்டு இருக்கீங்களா இது.
Only the other gas which comes out of it is used as a gas in your houses for. இதுல எரியும் தன்மை மட்டும்தான் உண்டு, விஷத்தன்மை கிடையாது. And this can only burn but not poison in it. ஆனா அங்க ரிஃபைனரிஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய டனல்ல வச்சு அது வெளிய வந்துட்டே இருக்கும். அது வெளிய வர்ற இடத்துல எரியற தன்மையை வச்சிருக்காங்க. அது எரிஞ்சிட்டே இருக்கும். In the refineries you can see that in a huge funnel this gas comes out and it is keeping on burning. அதுல தூய்மையானது பெட்ரோலாக மாறுகிறது. And the out purification it turns out to petrol. சுத்திகரிச்சு தான் கடைசில தார் வந்து சேருது. இந்த crude oil ஃபைனல் தார். After all this purification process the final thing is tar. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? Do you understand? இது எதனால நடக்கிறது? What is why is this happening? ரிஃபைனரிஸ்ல நடக்கிற ஒரு முக்கிய சம்பவம். This is what happening in the refineries. அதுபோல that like this கர்த்தருடைய பாவம், பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் மனிதனாய் அவதரித்தவர். உன்னுடைய வேதனை தெரியும், உன்னுடைய துக்கம் தெரியும், உன்னுடைய பாடு தெரியும், உன்னுடைய ஆக்கினை வேதனை தெரியும். எல்லாமே அவருக்கு தெரிந்ததனால அவர் உன்னுடைய பாவத்துக்காக ஒப்புக்கொடுத்தது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார். The Lord knows all your sin and struggle because he came as a mankind in this world. Therefore he knows all your pains, your griefs, your sorrows and what is the struggle you are going through. Therefore he has yielded himself to purify you. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்கிறார். If we confess our sins, he is forgiving us. எல்லா அநியாயத்தையும் நீக்குகிறார். And he is taking away all our iniquities. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். And he is truthful and faithful to sanctify us. இது முதலாம் யோவான் 1:9 நீங்கள் பார்க்க முடியும். It is what we read in 1 John 1:9. எபிரேயர்ல நாம் பார்க்கும் பொழுது when we read in Hebrews அவருடைய இரத்தம் நமக்கு அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது. his blood is sanctifying us that we might minister unto him. அவருடைய சொந்த இரத்தம் தான் நம்மை பரிசுத்தமே செய்கிறது. It is his own blood which is sanctifying us. அதை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should understand this also rightly. எபிரேயர் 9:14 நாம் பார்க்கும் பொழுது in Hebrews 9:16 நித்திய ஆவியினாலே வாசியுங்கள். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகளால் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒரு மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்தது மாத்திரமல்ல, அவனுடைய சுத்திகரிப்புக்கு அவர் ஒப்புக்கொடுத்தார். He not only yielded himself for the remission of a man's sin, but he also yielded himself for his sanctification. ஏனென்றால் அவனுக்கு செத்த கிரியைகளை ஒரு சுத்திகரிப்பு தேவை இருக்கிறது. Because from his dead works he need to be purged. மனசாட்சியில ஒரு தூய்மை வேணும்னா ஒரு சுத்திகரிப்பு தேவை. If there should be a purification in the conscience, he needs a sanctification. அதுதான் மற்ற சபைகளில் இந்த சுத்திகரிப்பே கிடையாது. நம்ம இந்த சுத்திகரிப்பை வலியுறுத்துகிறோம். In other churches there is no sanctifications, but we stress on this sanctification. இயேசு மனிதனுடைய சுத்திகரிப்பை வாஞ்சித்தார். God desired sanctification in man. ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சுத்திகரிப்பு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. It be in the Old or the New Testaments he has stressed on this sanctification. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது பவுல் தேவாலயத்திலே போய் தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் என்று சொல்லி இருக்கிறது. In Acts of Apostles we see Paul going and sanctifying himself in the synagogues. அப்போஸ்தலர் 21:26 நீங்கள் இதை படித்துக் கொள்ளலாம். Acts 21:26 you can read this. அவர்களுடனே தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்திலே அவன் பிரவேசித்தான். He purified himself and he entered into the temple. சுத்திகரிப்பு செய்தாதான் நீ பரலோக தேவனுடைய ஆலயத்தில் தெய்வீகத்திலே நீ பிரவேசிக்க முடியும். Only when you sanctify yourself you can enter into the divinity or into the temple of God. அதனால சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வராதவங்க ராபோஜனம் எடுக்காதீங்க நம்ம சொல்லுகிற காரணம் என்னன்னா சுத்திகரிக்கப்படாதவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறான். That is why we say without sanctification do not take part in the Lord's table, because he who takes part in the Lord's table without sanctification is taking without any worthiness. நாம் வாரம் ராபோஜனம் கொடுக்கிறது இல்லை. We do not give the table every week. பிரமாணத்தை மீறுகிறோமா? Are we transgressing the law? அப்படி அல்ல. It's not so. ஒரு சரியான சுத்திகரிப்போடு எடுக்காத பட்சத்தில் அந்த பந்தி உனக்கு ஒரு கண்ணியும் சுருக்குமாய் மாறிவிடுகிறது. Without a right sanctification, if you take part in the Lord's table, that becomes a snare for you. அதுக்கு ஒரு உபவாசம் தேவை. You need a fasting. அதுக்கு ஒரு இருதய நொறுங்குதல் தேவை. You need a breaking of your heart for that. அதுக்கு ஒரு உணர்த்துதல் தேவை. You need to be pricked for that. அதுக்கு ஒரு கண்ணீரின் அனுபவம் தேவை. And you need a life of tears for that. அதுக்கு ஒரு அறிக்கை தேவை. And you need a confession for that. அதுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. You need a purification for that. இதெல்லாம் இல்லாம ஒருவன் பரிசுத்தமாக முடியாது. Without all this one cannot be sanctified. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும். One who is holy, let him be holy still. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். You sanctify yourself, then the Lord will do miracles. அவர்களுக்கு சுத்திகரிப்பு உண்டு பண்ணும்படியாக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். That there might be a purification, he yielded himself. அவர் பழுதற்ற பலியாக தன்னை ஒப்புக்கொடுத்ததினால் நமக்கு மனசாட்சியிலே செத்த கிரியைகளற ஒரு சுத்திகரிப்பு கிடைக்கிறது. He gave himself as a spotless offering for us, therefore we are purged from our conscience of dead works. இந்த
சுத்திகரிப்பு நடைபெறாத பட்சத்தில் if this sanctification does not take place, இயேசு எனக்காக மரித்தார் என்று சொல்லலாம், ஆனால் நான் சுத்திகரிக்கப்பட்டேன் என்று சொல்ல முடியாது. we can say that Jesus died for us, but we cannot say that I have been sanctified. இந்த சுத்திகரிப்பு முடியும் பொழுது கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்தார் என்கிற ஒரு நிச்சயம் உனக்கு உண்டாகிறது. When this sanctification is over, you have a pure conscience that the Lord has sanctified your mind. சுத்திகரிப்பு கூட்டங்களுக்கு வந்தவங்களுக்கு இந்த தன்மை கிடைத்திருக்கிறதா? Have you, those who have attained the sanctification meetings, obtained this பாவத்தை experience? மன்னித்தார் என்ற நிச்சயம் வந்திருக்கிறதா? Have you have the surety that he is forgiving your sins? அவர் எனக்காக சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். He has given a purification for me. அடுத்ததாக Nextly, கலாத்தியர் 1:4 வசனத்தை பார்க்கும் பொழுது Galatians 1:4, ஒரு தனி மனிதனுக்காக தான் ஒப்பு கொடுத்தார். it is for an individual, he yielded himself. அவனை ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வர்றார். For he is coming, bringing him step by step. முதலாவது அவனில் அன்பு கூறுகிறார். Firstly, he loved him. இரண்டாவது அவனை பாவத்துக்காக அவர் வேதனைப்படுகிறார். Secondly, he is grieved for sins. மூன்றாவது அவனுக்கு சுத்திகரிப்பை உண்டு பண்ண அவர் முயற்சிக்கிறார். Thirdly, he is wanting to give him purification. நான்காவதாக Fourthly, கலாத்தியர் 1:4 Galatians 1:4, அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி தன்னை ஒப்புக்கொடுத்தார். he gave himself that he might deliver us from this present evil world. ஏன் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் உலக ஆடம்பரத்தை விடுகிறார்கள்? Why are the Pentecostal people leaving the traditions of the world? அது பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்ற ஜீவியத்தை காண்பிக்கிறது. That shows a life of being delivered from this world. அவர் ஏன் ஒப்புக்கொடுத்தார்? Why did he yield இந்த himself? பிரபஞ்சத்தினின்று நீ உனக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும். That he might deliver you from the present evil world. பாவத்தில் உனக்கு சுத்திகரிப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையும் தேவை. Not only a sanctification from this sin, but also a deliverance from this sins. பாவம் சுத்தி கட்டப்பட்டால் மட்டும் போதாது. Need not to be defeated of your sins. பாவத்துக்காக ஒரு மன்னிப்பு பெற்றால் மட்டும் போதாது. Not only a forgiveness for your sins. இனிமேல் பாவம் இல்லாத ஒரு விடுதலையின் வாழ்வை நீ வாழ வேண்டும். But after this you should live a life of deliverance from sins. அதனால தான் இப்பிரபஞ்சத்தினின்று உன்னை விடுவிக்கும்படியாக தன்னை ஒப்புக்கொடுத்தார். That is why he yielded himself to deliver you from the present evil world. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை. Christian life is a life which has been delivered of sins. ரோமர்ல பார்க்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்க முடியும்? In Romans we see that I am a man of tragedy, who can deliver me? ரோமர் 7:27 அதை சொல்லுகிறார். In Romans 7:27 he can see this. ஆனால் ரோமர் 8:2 பேசும் பொழுது in Romans 8:2 when we see ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து விடுதலையாக்கி விட்டது. the spirit the law of the spirit of life has freed me from the law of sin and death. இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்புக்கொடுத்தது உனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக. Jesus yielded himself for the cross that he might deliver you from sins. ஒரு சிலர் சொல்றாங்க பீடியிலிருந்து விடுதலை இல்ல, சாராயத்திலிருந்து விடுதலை இல்லன்னு. ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனா மெஜாரிட்டி சொல்லுது எனக்கு அதில இருந்து விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லுது. Some of them, a few of them say that they have no deliverance from cigarette and from Iraq, but the majority say that they have been delivered. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask you a question. நான் ஒரு காலத்துல பாவத்துல அடிமைத்தனத்துல இருந்தேன். இன்னைக்கு பாவத்திலிருந்து எனக்கு எவ்வளவோ விடுதலை கிடைச்சிருக்குன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். உண்மை, அது சாத்தியம். This is true. இயேசு அதற்காகத்தான் தன்னை ஒப்புக்கொடுத்தார். And Jesus yielded himself for that. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார். That he might deliver us from this present evil world, he gave himself for us. பாவ வழக்கங்களை விட முடியாதுன்னு சொல்ல முடியாது. We cannot say that we cannot be delivered from the practices of the sins. அந்த கடையை பார்த்த உடனே இழுக்குது. When you see that shop, it is driving me. அந்த ஆளை பார்த்த உடனே இழுக்குது. When I see that person, they are attracting me. செல்ல பார்த்தாலே கை அப்படி அங்கேயே தான் போகுது நம்பரை போடுறதுக்கு. When I see the cell, my hands are going to put on the numbers. இதெல்லாம் விவரம் தெரியாதவன் சொல்ற சத்தியம். This is all the truth which we are telling without reason. கிருபை பெற்றவன் இத ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுவான். One who has received the grace will see that I have overcome it. அதான் உண்மையான சத்தியம். This is the truth. இயேசு உன்னுடைய பாவங்களை சுட்டிக்காட்டி உன்னை குற்றவாளியாக்குறவர் அல்ல, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியாக தன்னை ஒப்புக்கொடுத்தவர். The Lord does not want to accuse you of your sins, but wants to deliver you from your sins. அதுக்கு பவுலையே நம்ம சாட்சியா சொல்ல முடியும். We can say Paul as a testimony for this. எவ்வளவோ பாவத்தில் இருந்த மனிதன் தான். He was so much in his sins. அவர் ரோமர் 7 அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார்? When we see in Romans 7 chapter, நன்மை செய்ய விருப்பம் இருக்கு, ஆனா நன்மையே என்னிடத்துல இல்ல. I desire to do good, but I have no goodness in me. நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாத ஒன்றை செய்து கொண்டே வருகிறேன். I do what I do not want to do, what I do not want I do. நான் நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. எவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை பாருங்க. So what a clear word it is. தன்னுடைய வாழ்க்கையை ஒளிச்சு வைக்கல, உண்மையான நிலவரத்தை வெளியரங்கமா சொல்றாரு. He did not hide what in his life, he just openly confesses. இதே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பாவத்திலிருந்து இப்பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்க
விடுதலையாக்கும்படியாகவே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லுகிறார். This same Paul says that he has yielded himself that he might deliver us from this present evil world. அதுக்கு காரணம் சொல்லுகிறது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லுகிறார். And the reason for this is the grace of God. அதனால இயேசு ஒப்பு கொடுத்ததினுடைய நாலாவது நோக்கம் உன்னை விடுதலையாக்கும்படியாக. The fourth reason for Jesus yielding himself for us is to deliver us from sins. பாவத்திலிருந்து விடுதலை. That to deliver us from sins. வியாதியிலிருந்து விடுதலை. To deliver from sickness. மரணத்திலிருந்து விடுதலை. To deliver from death. செய்வினை கட்டுகளிலிருந்து விடுதலை. To deliver us from witchcraft. சமாதான கேடிலிருந்து விடுதலை. To deliver from that is called peace. குழப்பத்திலிருந்து விடுதலை. From confusions. பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. And from the bondage of sin. நீ சரியா ஜெபம் பண்ணு, கர்த்தர் எந்த சூழ்நிலையிலிருந்து உன் பிள்ளையை வெளியே கொண்டு வந்துருவார். You pray well and the Lord will bring you out from the situations. எனக்கு தெரியும். I know something. ஒரு சகோதரி, விதவையான ஒரு சகோதரி. A woman who has been left of husband. அவங்க புருஷன் இறந்துட்டார். Her husband was dead. ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டார். He died in a very small age. இவங்க கல்யாணம் கட்டும்போது இவங்களுக்கு 13 வயசு. When she was married, she was 13 years. இவங்க பிள்ளைக்கு கல்யாணம் கட்டும்போது 14 வயசு. When she got her child married, she was 14. இவங்களுக்கு கல்யாணம் கட்டி 4வது வருஷத்துல புருஷன் இறந்துட்டார். In the 4th year after her wedding, her husband died. 17 yearsல அவ விடோவா மாறறா. In 17th year, she became a widow. அந்த பிள்ளைக்கு 14 வயசுல கல்யாணம் கட்டி அதுக்கு பிறகு குழந்தைகள். And the child got married in 14th year and there was no child. இப்படிப்பட்ட 2 பிள்ளைங்க. Like this, there were 2 children. இப்ப இந்த நேரத்துல அந்த மகளுடைய புருஷன் இந்த பெண்ணை விட்டு இன்னொரு பெண்ணோடு போய்விட்டான். At this state, the husband of the daughter left her and went with another girl. எப்படி இருக்கும் பாருங்க லைஃப். See how that life is. இந்த சகோதரி என்ன செஞ்சு தெரியுமா? What that sister did was, உப்பு கல்ல போட்டு முழங்கால்ல நின்னுச்சு. she knelt down on the salt. நான் ஏற்கனவே விதவையா மாறிட்டேன். I already have become a widow. இப்ப என் பிள்ளையும் 15-16 வயசுல புருஷன் இல்லாத ஒரு கைவிடப்பட்ட ஒரு பெண்ணா மாறறா. And my daughter is also becoming forsaken of her சிலுவையில husband. மரித்தது உண்மைனா என் மருமகனை கொண்டு வரணும். If it is true that you have died on the cross, you should bring my son-in-law. அப்படியே முழங்கால்ல மணிக்கணக்கா நின்னா. Like this she stood for hours together. அந்த கல்லு அப்படியே முழங்கால்ல ஏறி சீல் வச்சிருச்சு. The salt crystals entered into her knees and it also become was like that. ஜெபம் முடியும் போது கர்த்தர் சொன்னார், நீ அவனை உன் மகனா நினைக்கிறாயா? At the close of the prayer, the Lord asked him, do you consider him as a son? உன் பையனா இருந்து இப்படி ஒரு தவறு செஞ்சா அவனை மன்னிப்பேயா? என்ன செய்வேன்னு கேட்டார். If it is your son, he has done something wrong like this, will you forgive him or not? என் மகனா இருந்தா நான் மன்னிப்பேன் ஆண்டவரே. If it is my son, I will forgive him, she said. அப்ப நானும் மன்னிக்கிறேன், அவனை கொண்டு வரேன்னு சொன்னார். I to forgive him, I will bring him. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? அவன் அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி திரும்பி வந்துட்டான். He left that girl and came back again. கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவர். The Lord is able to deliver. உன்னுடைய விடுதலைக்காக, உன் குடும்பத்தின் விடுதலைக்கு, பாவ போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு மரித்தார். In order to deliver you from the struggle of sin and from your family, Jesus died. நீங்க தேவ சமூகத்துல நின்னு சரியா ஜெபிக்கணும். You should stand in the presence of God and pray well. The fourth dimension book படிச்சிருப்பீங்களா? பால் யாங்ஷியோட book படிச்சிருக்கீங்களா? Have you read the book of Paul and Hugh? அவர் ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தாய் வந்து சொன்னாளாம். One mother came and told him when he was ministering like this. என் பொண்ணு சாகிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. You pray that my daughter might die. என் மகள் சாகணும். My daughter should die. அவர் கேட்டாரா என்ன விஷயம்? He asked what's the reason. அவ வந்து ரொம்ப தரங்கட்டு போயிட்டா. She went of disaster in her ways. என்னன்னு கேட்டாங்க. He asked why. எங்க வீட்டுக்கு என் புருஷனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. My husband's friends will come home. இவ உட்கார்ந்து நல்லா பேசுவா. She will talk to them. சரி அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே நினைச்சோம். I thought they were only the friends of the father. கடைசில அந்த ஃப்ரெண்டோட இவ போயிட்டா. Finally with that friend she went. இப்போ அங்கேயும் இல்ல. Now she is not there too. இப்போ ஒரு prostitute விபச்சாரியா மாறி சுத்திட்டு இருக்கா. She is now become a prostitute. இவள சாகடிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கேவலமா இருக்குன்னு சொன்னா. And we want to pray that she might die. எப்படி இருக்கும் பாருங்க. Just think and see how it is. அந்த தாய் மிகுந்த வேதனையோடு அந்த வார்த்தையை சொன்னார். That mother with much pain told these words. அந்த அவர் சொன்னாரா? And he said, சாகிறதுக்கு ஜெபம் பண்றதுக்கு நான் இல்ல. I am not here to pray to die. ஒன்னு செய்யலாம். We can do one thing. அந்த பிள்ளை மனம் திரும்பி வர்றதுக்காக நாம் ஜெபிக்கலாம். We shall pray that the girl might repent and come back. அவ மனம் திரும்ப மாட்டா பாஸ்டர். She will never repent, pastor. அப்படி வந்தாலும் இவளை வச்சு நான் எப்படி கொண்டு போக முடியும்? Even if she comes back, how can we take her along? வேண்டாம் சொன்னார். I said, do not want. இல்ல அப்படி அல்ல. He said, do not அந்த want. பிள்ளைக்காக இயேசு மரித்திருக்கிறார். Jesus died for her too. அப்ப நான் என்னதான் செய்யறதுன்னு கேட்டாங்க. So what only shall I do? என் பிள்ளையை திருத்தி கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. You see, I praise God for having corrected my daughter and brought her. நீங்க அந்த துதியை மட்டும் செலுத்திட்டு இருங்க, மிச்சத்தை நான் ஜெபிச்சு பாத்துக்கிறேன். Keep praising like this, rest I will pray. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened was, திடீர்னு ஒரு நாள் காலையில காலிங் பெல் அழுத்துறா. Suddenly there came a calling bell.
காலையில எழும்பி இந்த தாய் வெளியே வந்தபோது When that mother came outside, இந்த பெண் வந்து வாசல்ல நின்னா. this girl came and stood அவ at the போய் எவ்வளவு doorstep. நாள் ஆயிருச்சு. It was many days together. அவ சீரழிஞ்சு போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. It was many years since she had gone. ஆனா இப்ப பார்த்தா வீட்டு வாசல்ல நிக்கிறா. But now she is standing at doorstep. இவங்க போய் என்னன்னு கேட்டாங்க. She went and asked what? அப்ப அவ சொன்னால நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு உணர்றேன். Then she said, I recognize what all what I done wrong. கைவிடப்பட்ட நிலவரத்துல வந்திருக்கிறேன். Now I have come in a forsaken state. என்னை மன்னிச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் வீட்ல உங்க மகளா இருக்கிறேன். If you should forgive me and accept me, I will be a daughter in your house. அப்படி இல்லாத பட்சத்துல நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். If not, I will suicide. உடனே இந்த தாய் ஓடி போய் கட்டி பிடிச்சு அழுது அவளை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா. Immediately the mother went and hugged her, cried and brought her to her house. அதோட அவளுடைய லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சு. With that her life changed. இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு பாவத்துல விடுதலை கிடைச்சிருக்கிறது? Today how many of them in our midst have been delivered of their sins? எவ்வளவு போதையில இருந்தவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? How many of them who were addicted they have been saved? போதையிலேயே மிதந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல இருக்காங்க. All those who were completely addicted are now in ministry. மதுரையில ஒரு ஊழியக்காரன் சாட்சி புதுசா ஊழியக்காரர் கூட்ட வச்சபோது ஊழியத்துக்கு அவன் இன்னைக்கு Dress போட்டு வர்றான். அவன் சாட்சி சொல்றான். When one boy, when we kept a workers meeting for the children who were coming newly for the ministry, he testified. அவன ஊழியத்துக்கு எடுத்துருக்கு. அன்னைக்கு புதிய ஊழியக்காரருக்கு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறமே அதே மாதிரி ஒரு கூட்டத்துல அவன் ஜிப்பா போட்டு அன்னைக்கு தான் சாட்சி சொல்றான். In the meeting of the new workers who have been taken newly for the ministry, he testified that day. அவன் சாட்சி சொல்லும்போது சொன்னா, When he testified, he said, மதுரை சென்ட்ரல் ஃபெய்த்தம்க்கு பக்கத்துல அந்த வைகை ஆறு. The Vaigar river is near the center faithum of Madurai. பக்கத்துலயே ஒரு பாலம் இருக்கு. And there is a bridge nearby. அவன் சொல்றான் இதே வைகை ஆத்து இந்த பாலத்தின் கீழே நான் போதை அடித்து எத்தனையோ நாட்கள் படுத்து கிடந்தேன். Underneath of this bridge I have been many a times addicted with drugs and I have been lying down. இப்ப அதே பாலத்துக்கு பக்கத்துல ஃபெய்த்தம்ல நான் யாரா மாறி இருக்கேன்? கர்த்தருடைய ஊழியக்காரனா மாறி இருக்கேன். Now nearby the same bridge near in the faith home I have become the servant of God. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற பாவத்தை சுட்டிக்காட்டி உன்னை குற்றவாளியாக்குறது இல்ல. பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியாத இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்தார். Jesus did not accuse you of your sins but he yielded himself that he might deliver you of your sins. எல்லாவற்றுக்கும் மேலாக above all அந்த மனிதனை அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, not only he loved that man, அவனுடைய பாவத்துக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தது மாத்திரமல்ல, he not only yielded himself for sin. ஏனென்றால் பாவத்துக்காக ஒரு கிருபாதார பலி ஒரு ஃபைன் கட்ட வேண்டியது அவசியமாக இருந்தது. Because there need to be a propitiation for the sins. அவர் அந்த கிரயத்தை செலுத்தினார். And he paid the price. அடுத்து அவனை சுத்திகரிக்க வேண்டியது இருந்தது. Nextly he needed to sanctify him. அந்த பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க வேண்டியது இருந்தது. He had to give him forgiveness for sins. அதுக்காக தன்னை ஒப்புக்கொடுத்தார். And he yielded himself for that. திரும்பவும் அந்த கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றுக்குள் போய்விடக் கூடாது என்று சொல்லி மறுபடியும் அவனை விடுதலையாக்கவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார். Again the washed swine should not go back to it, so he gave himself that he might deliver him. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக, now above all, எபேசியர் 5:27 படி Ephesians 5:27, அந்த மனிதனை கரைதரை இல்லாத சபையாக மகிமையான மனவாட்டியாய் மாற்றும்படியாக ஒப்புக்கொடுத்தார். he hid himself that he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing. எபேசியர் 5:27, Ephesians 5:27, கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. see what a God he is. அவனை ஒரு பாவிய மண்ணான மனுஷனை அவனை நேசித்தது மாத்திரமல்ல, a sinner, man who is sinner and who is of the earth, not only loving him, அவனுடைய பாவத்துக்காக தன்னை ஒப்புக்கொடுத்தது மாத்திரமல்ல, not only yielding himself for his sins, அவனுக்கு சுத்திகரிப்பு உண்டு பண்ணது மாத்திரமல்ல, not only giving him a purification, அவனை விடுதலை உள்ளவனாய் மாற்றினது மாத்திரமல்ல, not only making him delivered, அந்த மனிதனை கரைதரை இல்லாதவனாய் தனக்கு முன்பாக நிறுத்தும்படியாக வாஞ்சித்தார். he wanted to present him without holy and without blemish before him. கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவனை மாற்ற அவர் சித்தம் கொண்டார். He desired him to present him before him, not having spot or wrinkle or any such thing, but it should be holy and without blemish. அதனாலதான் நம்ம சபை ஐக்கியத்தை முக்கியப்படுத்துகிறோம். That is why we emphasize on the gathering of the church. ஒரு மனிதனுடைய பூரணம் என்பது சபையில் இருந்து அவன் கட்டப்படுவதுதான் பூரணம். The perfection of a man is being built up in the church. சபைக்கு வராதவன் பூரணப்பட்டான் என்று சொல்ல முடியாது. One who does not come to church cannot say that he is perfected. அறிவு இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், பலவிதமான அற்புதங்கள் இருக்கலாம், ஆனால் சபையில் இல்லாவிட்டால் அஸ்திவாரம் இல்லை. He might have knowledge and experiences and many things concerning him, but without church there is no foundation. இந்த மனிதனை அவனை ஒரு சாதாரண விடுதலை உள்ள ஒரு மனிதனாக மாற்றி தெருவாக அலைய விடுறதில்லை. அவனை மகிமையுள்ள சபையாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்ள விரும்பினார். He did not want to deliver man and make him to wander about in the streets. He wanted to present before himself a glorious church. அதன் நோக்கம் என்ன? What's the purpose of this? மகிமையுள்ள சபையாக மாற்றி தனக்கு முன் நிறுத்துவதன் நோக்கம் மனவாட்டி
மணவாட்டியாய் நிறுத்துவது. The purpose for him to make him as a glorious church and presenting him before himself is that he might present a bride before him. எஸ்தரின் புத்தகத்துல நான் பார்க்கும் பொழுது When we read in the book of Esther, வஸ்தி தள்ளப்பட்டு விட்டாள். Vashti was put out. அது எதை காண்பிக்கிறது? What does show? பழைய ஏற்பாட்டு யூதர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். The Old Testament Jews were put out. பின்பு கன்னிப்பெண்கள் தேடி கொண்டு வரப்பட்டார்கள். And nextly they came across virgins. அது எதற்காக? What was the reason for it? ராஜஸ்திரியாக மாறும்படியாக अनेक பெண்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். And that they might become the queen's wife, they were brought many virgins. அது எதை காண்பிக்கிறது? What does this show? இந்த புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட ஒரு பெரிய திரள் கூட்டம் சபைகளை காண்பிக்கிறது. It shows the great group of people who have been saved in the New Testament. ஆனால் எல்லா கன்னிப்பெண்களும் அங்கே ராஜஸ்திரிகளாக மாறவில்லை. But all the virgins did not become the queens. ஒரே ஒரு பெண் தான் அவள் மாற்றப்பட்டாள். It was only one woman, she was made a queen. அதுபோல अनेक சபைகள் இருக்கலாம், ஆனால் கரைதிரை இல்லாத சபையாக மணவாட்டி சபையாக ஒரே ஒரு சபையை அவர் மாற்றுகிறார். Like this there might be many churches, but only one church he wants to present spotless before him. அதை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக. That he might present before him. தன்னோடு தன்னுடைய சிங்காசனத்தில் இருத்திக் கொள்ளும்படியாக. That he might make them to sit it on the throne. மனிதனை மிருகம் போல இருந்த மனிதனை மனிதனாக மாற்றி அவனை தேவனுக்கு ஒப்பாக மாற்றுகிற சத்தியம். He had the power even to make a beastly man as a man before and present before him. அதற்காகவே தன்னை ஒப்புக்கொடுத்தார். It is for this purpose that he gave himself. அன்றைக்கு மனிதனுடைய விலா எலும்பிலே மனுஷியை உருவாக்கின தெய்வம். It was out of the ribs of man that he made a woman. இயேசு கிறிஸ்துவின் எலும்பாகிய உபதேசத்தினால் சபையை கட்டி வருகிறார். The Lord made Jesus as the bone, and through the doctrines he is building up the church. அதனால் தான் சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார், ஆனால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. Therefore he was bruised on the cross, but his bones were not broken. உபதேசம் முறிக்கப்பட முடியாதது. And the doctrine cannot be broken. இந்த உபதேசம் முறிக்கப்படாது. அப்போஸ்தல உபதேசம் ஒருபோதும் முறிக்கப்படாது. This apostolic doctrine will never be broken. இந்த அப்போஸ்தல உபதேசம் எலும்பு, அதிலிருந்து தான் சபை உருவாக்கப்படுகிறது. The apostolic doctrine is the bone, and from that is the church formed. அன்றைக்கு அந்த ராஜஸ்திரிகளுக்கு சுத்திகரிப்பு இருந்தது. In those days there was purification for the virgins. எவ்வளவு நாள் சுத்திகரிப்பு தெரியுமா? How many days purification? அந்த பெண்கள் ராஜாவுக்கு முன்பாக நிறுத்தப்படும்படியாக எவ்வளவு நாள் சுத்திகரிக்கப்பட்டார்கள்? How many days were they sanctified to be presented before the king? 6 மாதம் ஒரு விதமான சுத்திகரிப்பு, அடுத்த 6 மாதம் இன்னொரு விதமான சுத்திகரிப்பு. And 6 months they were cleansed in a different manner, and 6 months in a different manner. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஆயுள் நாளெல்லாம் வருடமெல்லாம் உனக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். The whole of the year, the whole of your lifetime, there should be purification in you. எப்பொழுது நீ ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாக அழைக்கப்படுவாயோ தெரியாது. You do not know when you will be called to stand before the king. அப்பொழுது நீ சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நபராக அங்கே போய் நிற்க வேண்டும். It is at that time you should stand as a purified person before அப்படி him. நீ நிற்கும் பொழுது உனக்கு செங்கோல் நீட்டப்பட வேண்டும். When you do so, he should stretch out his banner towards you. இது பாவமில்லாத வாழ்க்கையை காண்பிக்கிறது. This shows a life without sin. கரை திரை முதலானவைகள் இல்லாமல் ஒரு பிழையற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. This shows a life without a spot or wrinkle, and a holy life before God. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. For without holiness no man can see the Lord. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நோக்கி பாருங்க. You see the plan of the Lord. இன்னைக்கு சிலுவையிலே இயேசு மரித்தார்மா, நாளை காலையில பார்த்தா நாளை கழிச்சு பார்த்தா ஈஸ்டர் போடு கொண்டாட்டம்னு சொல்லிடுவான். அந்த மார்க்கம் நம்முடைய மார்க்கம் அல்ல. Today they will say that Jesus is died on the cross, and day after tomorrow they will say that Jesus has risen and you should enjoy. This is not a religion. இயேசு ஒப்பு கொடுத்ததுக்கு 5 காரணம் இருக்கு. There are 5 reasons for Jesus to give himself. பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் கையில கொடுத்ததுக்கு இந்த 5 காரணத்துக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொன்னார். He said, Father, I yield up my ghost into your hands. For these 5 reasons he yielded himself. ஒன்று, நான் அவனை நேசிக்கிறேன். Firstly, because he loved us. இரண்டாவது, அவனுடைய பாவத்துக்கு பிராயச்சித்த பலியாக என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன். Secondly, as a propitiation for his sins, I yield my life. இல்லாவிட்டால் ஃபைனாக என் ஜீவனை கொடுக்கிறேன். Or I give myself as an offering. இல்லாவிட்டால் அவனுக்கு பதிலாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Or I give myself instead of him. மூன்றாவது, Or thirdly, அவனுக்கு சுத்திகரிப்பு உண்டு பண்ண வேண்டும். I should give him a purification. அவனை அப்படியே கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைக்க முடியாது. Like this I cannot place him on the throne. அவனை சுத்தம் பண்ண வேண்டும். He should be sanctified. நான்காவது, Fourthly, சுத்தம் பண்ண பின்பு அவன் மறுபடியும் சாக்கடைக்குள்ள போயிடக்கூடாது. after sanctification he should not go back into the ditch. அவனுக்கு விடுதலை கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டும். He need a life of deliverance. அடுத்து விடுதலை பெற்றால் மட்டும் போதாது.
and not only be delivered. அவன் மணவாட்டியாக மாற வேண்டும். He should become a bride. கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். He should live a life without spot or wrinkle. எவ்வளவு புனிதமான ஒரு நோக்கம் பிரியமானவர்களே. What a divine purpose it is. சிலுவை மரணம் ஒரு பூரண பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The death of the cross is a perfect sacrifice. இந்த நோக்கத்தில் தான் நம்மை வைத்து தன்னை ஒப்புக்கொடுத்தார். It is for this purpose he yielded himself. அவன் சாவும் பொழுது ஒரு நோக்கம், அவர் சாவும் பொழுது அவருடைய மறையின்ல இருந்தது இதுக்கு தான் ஒப்புக்கொடுத்தார். It was in his mind when he died and yielded himself for that. இன்னைக்கு பாருங்க இலங்கைக்காக எவ்வளவு பேர் சாகுறாங்க. Today for Ceylon there are many people are dying. சில காரியங்களுக்காக தீக்குளிக்கறாங்க. For certain things they are even putting on fire. ஒரு நோக்கத்துக்காக ஒரு காரியத்தை செய்து டர்ன் பண்றாங்க. எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கறாங்க. For a certain purpose they are turning everything towards them. ஆனா இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான். But only purpose for Jesus to sacrifice himself was one purpose. பாவத்துல விழுந்துட்டான். Because he fell into sin. அவனை நேசிக்க ஆள் இல்ல. Nobody to love him. எந்த தீர்க்கதரிசியும் நேசிக்கல. There's no prophet to love him. எந்த ராஜாக்களும் நேசிக்கல. No kings loved him. எந்த ஆசாரியனும் நேசிக்கல. No priests loved them. நான் அவனை நேசிக்கிறேன். But I love him. ஏனென்றால் அவன் என் சாயல் என் ரூபத்தில் உள்ளவன். Because he is of my form and he is of my image. உங்களுடைய தாய் தகப்பன் எவ்வளவு உங்களை நேசித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். How much ever your parents have loved you, have known him. ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்காதவர் என்று சொல்லுகிறார். Even if a mother should forget, I will not forget you. அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒண்ணுமே கிடையாது. There is no comparison for his love. அதனால தான் இயேசு தன்னை நம்மில் அன்பு கூர்ந்து தன்னை ஒப்புக்கொடுத்தார். Therefore Jesus loved us and gave himself for us. நீங்க என்ன கொடுப்பீங்கன்னு சொன்னா நான் பணம் கொடுப்பேன்னு நீங்க சொல்லலாம். What you will give money, you can say. உங்க அண்ணனோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ கஷ்டப்படும் பொழுது நாங்க என்ன செய்ய முடியும்? ஏதோ காசு கொடுக்கலாம், அவன் எழுப்பி வந்துருவான்னு பாக்குறோம், ஒண்ணு அவன் முன்னேற மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுறாங்க. When your mother or father or brother is suffering, then you can say that I will give money, what else can I do? உனக்கு பணம் கொடுத்தாச்சு, I give you money, உனக்கு வீடு கொடுத்தாச்சு, I give you house, கல்யாணம் கட்டி வச்சாச்சு, I get you married, எல்லாம் செஞ்சாச்சு, இனி வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. I have done everything, what more can I do for you? ஆனா இயேசுவை கேட்டா என்ன சொல்லுவாரு? But if you ask Jesus, what he'll say? நான் அவனுக்கு ஜீவனையே கொடுத்தேன்னு சொல்லுவாரு. He will say, I have given my life. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைத்திருக்கிறார். We have received such a God. தெய்வமாய் கொண்ட ஜனம் எவ்வளவு பாக்கியம் உள்ளது. What a blessed generation is the people who இந்த are the ஐந்து God. நோக்கத்தை அறிந்துதான் தேவன் தன்னுடைய குமாரனை ஒப்புக்கொடுத்தார். Knowing all these four purposes, Jesus yielded himself as a son. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? அப்படியானால் இந்த மரணம் உனக்குள்ளே ஒரு விடுதலையை உண்டாக்குகிறது. Then this death is bringing a deliverance to you. உன் பாவ உணர்வை மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து ஒரு சுத்திகரிப்பை உனக்கு உண்டாக்குகிறது. Not only giving you of a feeling of sin, it's also sanctifying you. பாவத்தை உணர்த்தது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து உனக்கு விடுதலையும் இன்றைக்கு கிடைக்கிறது. Not only convicting you of the sin, but also deliverance from it. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை மணவாட்டியாய் மாற்றுகிறது. Above all, making you as his bride. கரைதிரை இல்லாதவனாய் மாற்றுகிறது. It's making you as a spot without spot or wrinkle. எவ்வளவு மகிமையான நோக்கம். What a glorious purpose அந்த is நோக்கத்தை this. அறிந்து நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஒப்புக்கொடுப்போம். Knowing this purpose, let us all close our eyes and yield ourselves to it. ஆண்டவரே, நீர் உம்மை எனக்காக ஒப்புக்கொடுத்தீர். Lord, you have given yourself to me. இன்றைக்கு நான் என்னை உமக்காக ஒப்புக்கொடுக்கிறேன். Today I yield myself to you. எத்தனை பேர் ஒப்புக்கொடுப்பீர்கள் பிரியமானவர்களே? How many of you yield yourself? ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் முழங்கால் படியிடலாம். For 1 minute, you just close your eyes and kneel down. என்ன நடந்தது தெரியுமா? What happened? இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வந்தார். Jesus was carrying the cross. ஏற்கனவே அடிக்கப்பட்டு உடம்பு பித்து தொங்கப்பட்டிருந்தது. He was already beaten and all his body was just thrown out. வேதம் சொல்லுகிறது அவருடைய முதுகு உழப்பட்டது. The word of God says that his back was plowed. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. To see how it would be. இதையும் தாண்டி ரத்தமெல்லாம் போன பின்பு சிலுவையை தூக்கி வச்சு சுமக்க வைக்கிறாங்க. Even above all this, when all his blood was gone, he was put it upon the cross. எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். Let's all close our eyes and kneel down. அவர் நமக்காக ஒப்புக்கொடுத்தார். He yielded himself for us. அதனால் நமக்கு ரட்சிப்பு. It is for this we have salvation. அதனால் நமக்கு மேன்மை. For this we have glory. புழுதியில் குப்பையில் கிடந்த நமக்கு சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய தமக்கு முன் வைக்க முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். We who are in dust and ashes, he wanted to place us on the throne. அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தாரே, நீ அவருக்காக உன்னை ஒப்புக்கொடுக்கிறாயா? He yielded himself for you. Do you yield yourself for him? யோசித்து பாருங்க. Just think and see. கொலோசியர் 1:24 சொல்லுகிறது அவருடைய உபத்திரவங்களில் இன்னும் கொஞ்சம் குறைவு இருக்கிறது என்று சொல்லி. Colossians 1:24 says that there is even short of his sufferings. அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை நான் என் மாம்ச சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். St. Paul says that which was lacking in his sufferings I fulfill in my flesh. அவர் 99% பாடுகளின் பூரணத்தை நோக்கி வந்தார். 1% நீயும் நானும் அவருக்காக ஒப்புக்கொடுக்க வாஞ்சிக்கிறார். He came to the perfection of 99% of sufferings. He wanted us to yield up for the 1% of sufferings. எத்தனை பேர் ஒப்புக்கொடுக்கிறீங்க? How many of you yield? எனக்காக ஒப்புக்கொடுத்த தெய்வத்திற்காக இந்த காலை வேளையில் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில்
என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? How many of you can say that I yield my body, soul and spirit for the Lord who has given his life for me? ஒரு கிறிஸ்தவன் சொன்னான், உயிர் கொடுத்த தெய்வத்திற்கு நான் மயிர் கொடுப்பதில்லை, நான் உயிர் கொடுத்த தெய்வத்திற்கு உயிரையே கொடுக்கிறேன். மொடியை நான் மொட்டையை அடிக்கிறதில்லை, நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன். For one Christian said that for the Lord who gave his life for me, I will not give my hair or make myself bald, but I give my life for him. எத்தனை பேர் கர்த்தருக்காக ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? How many of you yield yourself to the Lord? என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே? What happened was, இயேசு சிலுவை சுமந்து கொண்டு வரும்பொழுது, when Jesus was carrying on the cross, இயேசு பிடிபட்டார்னு ஒருத்தன் கேள்விப்பட்டு சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் ஓடி வந்தான். one person who was called Simon of the land of Cyrene, he came. ஓடி வந்தான். He came. இயேசுவை பிடிச்சிட்டாங்களாம். They thought that Jesus was இயேசுவை caught. அடிச்சிட்டாங்க. Jesus was beaten. இயேசுவை சிலுவை சுமக்க வைக்கறாங்க. Jesus was made to bear the cross. அவரை நொறுக்கிட்டாங்க. And he is crushed. இத கேள்விப்பட்டு அவன் விழுந்து தான் ஊர்ல இருந்து ஐயோ இயேசு அடிச்சிட்டாங்களான்னு ஓடி வந்தான். Hearing this, he came running that Jesus was beaten. என்ன நடந்தது? What happened was, இவன் ஓடி வந்த வேகத்தை பார்த்து போர் சேவகர்கள் அவனை பிடித்துக் கொண்டார்கள். the soldiers saw him running and coming and caught him. என்ன ஓடி வந்திருக்கிறீங்க, இங்க வா. You have run like this and come here. அப்படியே இயேசுவினுடைய சிலுவை தோல்ல இருந்து எடுத்து இவன் தோல்ல வச்சாங்க. They took the cross like that from Jesus' shoulder and placed him on his shoulder. அவனுக்கு வேகமா ஓடி வந்தானே தவிர ஒண்ணுமே பண்ண முடியல. அவன் தோல்ல வச்சு அவனை பலவந்தம் பண்ணாங்க. அவனால ஒரு செகண்ட் கூட சுமக்க முடியல. They compelled him to bear the cross, but he could not even carry for a second. பைபிள்ல சொல்லி இருக்கிறார். That is what it is told in the word of God. அவன் தோல்ல கொஞ்ச நேரம் அந்த சிலுவை இருந்து அவன் தடுமாறி நடந்தான். For some time this cross was on his shoulders and he stumbled and walked. அந்த சில நிமிடங்கள் இயேசுவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்தது. For a few minutes it was a rest for Jesus. எத்தனை பேர் இப்பொழுது போய் அந்த சிலுவை எடுத்துக்கொள்கிறீர்கள்? How many of you want to take that cross at this moment? உனக்காக இயேசு ஒப்பு கொடுத்தாரே, நீ போய் அந்த சிலுவை எடுத்துக்கொள்வாயா? Jesus yielded himself for you. Will you take that cross? எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். I was marveled. எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், இந்த பாக்கியம் அவனுக்கு எப்படி கிடைச்சிருச்சு? How was this privilege given to him? நீ யோசிச்சு பாருங்க. Just think and see. முழு உலகத்தின் பாவங்களையும் அவர் சுமக்கிறார். இதுல ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிருச்சே, எப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பாருங்க. He is carrying the sin of the whole world. In between this man has got a small chance. What a great privilege. எனக்கு உனக்கு அது கிடைக்கலையே. You and I did not get it. இப்போ இயேசு சிலுவை சுமந்துட்டு போறாருன்னா ஓடி போய் புடிங்கி வாங்கி தூக்கி வச்சுக்குவீங்க. Now if Jesus is carrying the cross, then you will take the and keep it for yourself. மரிக்க வேண்டியதா இருந்தாலும் நான் உம்மை விட்டு மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னவன் ஓடி போய் விட்டான். He who said that even if I should die, I will not deny, he went and denied. எப்படி இருக்கும் பாருங்க. Just see how it is. மரித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். Even if I should die, I will not deny you. இப்ப எல்லாரும் ஓடியாச்சு. Then now all have run off. இயேசு தடுமாறி வந்து கொண்டிருந்தார். Now Jesus is stumbling and walking. அவருக்கு நடக்கிறது மிகவும் கடினமாக இருந்தது. It's so hard for him to walk. அந்த வேதனை அவருக்கு இன்னும் அதிக கடினமாக இருந்தது. The pain was even dreadful. அந்த நேரத்தில் தான் இந்த மனிதன் ஓடி வந்தான். It was at this time this man came running. அப்படியே தூக்கி சிலுவையை மேல வச்சாங்க. They took the cross and kept upon him. இயேசு அப்பொழுதுதான் கொஞ்சம் மூச்சு விட்டு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். It was at this time that Jesus took rest for some time. எனக்கு ரொம்ப அதிசயமான ஒரு செய்தி. மத்தவங்களுக்கு உங்களுக்கு எப்படி புரியுதோ எனக்கு அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஒரு பெரிய திட்டத்தில் மகாபெரிய தேவனுடைய திட்டத்திலே இந்த மனுஷன் இணைஞ்சு விட்டார். It was a marveling incident which is beyond my reach because this man entered into a great plan. அவன் ஓடி வந்த பொழுது அவன் தோள்ல தூக்கி வச்சிட்டாங்க. When he came running, they placed this on his shoulders. எப்படி இருக்குன்னு பாருங்க. Just think and see how it was. அவனை பலவந்தம் பண்ணினார். They compelled him. அவன் அந்த சிலுவையை சுமந்தான். He carried the cross. இப்பொழுது நீ அந்த சிலுவையை சுமப்பாயா? Will you take that cross now? உன்னை மனவாட்டியாக மாற்றும்படியாக. That he might make you his bride. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றும்படியாக. That you might be a blessed person. உன்னை கனம் பண்ணும்படியாக. That he might honor you. உன்னை சுகமாக்கும்படியாக. That you might be healed. உன்னை அழகு பார்க்கும்படியாக ஒப்புக்கொடுத்தவரை நீ அவருக்காக உன்னை ஒப்புக்கொடுப்பாயா? That you might see your beauty. He gave himself. Will you give yourself? ஒப்புக்கொடுக்கிறேன்னு சொல்றவங்க முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஆமா ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்திலே நீர் எனக்காய் ஒப்பு கொடுத்தீர். நான் உமக்காக உம்முடைய நாமத்திற்காக உம்முடைய சித்தத்திற்காக உம்முடைய ஊழியத்திற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். All those who say that yield myself, you kneel down and put up your hands and say, the Lord, I yield myself for your ministry, for your life, for your sake unto you. நீ இந்த ஆராதனைக்கு வந்தது மாத்திரமல்ல, இந்த மெசேஜ் கேட்டதல்ல, இதுதான் முக்கியமான பகுதி. You have not only come for the meeting and heard this message, but this is most important. ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். Lord, I yield myself
myself. எனக்கு 5 காரியங்களுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க. You have yielded for 5 reasons for me. நான் என்னையே உமக்காய் ஒப்பு கொடுக்கிறேன். But I yield myself for you. உன்னுடைய சேவைக்காக, for your ministry, உம்முடைய சித்தத்திற்காக, for your will, உம்முடைய நாமத்துக்காக, for your name. நீ என்னை நடத்தும் எந்த வழிக்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். For all the path you are going to lead me, I yield myself. கையை உயர்த்தி சொல்ற பாரு, கர்த்தர் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். The Lord is hearing what you say, lifting your hands. Hallelujah, hallelujah. சிலுவையில் உதிரம் சிந்தி நீர் இயேசுவே, சீர்குலைந்த எனக்காகவோ சுமந்தும் நீரினில் பாவமும் சாபமும் பலியானிரோ சுமந்தும் நீரினில் பாவமும் சாபமும் பலியானிரோ ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாடுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் சிந்தித்து இப்பொழுது பாட போகிறீர்கள். நீ வீட்டுக்கு போற நேரத்தை பார்க்காத, கூட்ட முடியணும்னு யோசிக்காத. நீ அந்நியன் அல்ல. கர்த்தாவே, உமக்காய் சிலுவை சுமக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் அதுதான் என் வாழ்வின், நான் பிறந்ததின் பாக்கியம். இந்த சபையில நான் வந்ததுக்கு அதுதான் என்னுடைய நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. எங்க அம்மா சுமக்கல, அப்பா சுமக்கல, என் பிள்ளைகள் யாரு சுமக்காட்டால் நான் உமக்காய் சுமக்கிறேன். ஜீவ பலியாய் என்னை படைக்கின்றேன். ஜீவாதிபதி உமக்கு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீ ஒப்பு கொடு, ஒரு அபிஷேகம் தருவார். இந்த உலகத்துல நீ இயேசுவினால் அன்பு கூறப்பட்டவனாய் இருப்பாய். பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கரைதிரை இல்லாத ஒரு நபராய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். ஆமா, கொஞ்ச நேரம் மனைவி, புருஷன், பிள்ளை, வீடு, ஆடு, மாடு, சொத்து, சுகம், வேலை, காரு எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடு. அவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிறார். நீ அவரோடு சுமக்க ஆயத்தமா? எத்தனை பேர் பலியாய் ஒப்பு கொடுக்கிறீங்க? நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு. சிறியனே ஓரானாகிய சீமோனா, நான் இல்லாமல் போய்விட்டேனே, ஒரு நிமிடமாவது அந்த சிலுவையை நான் சுமந்திருக்கலாமே. என் நேசருக்காக, என் மீட்பருக்காக. ஹல்லேலூயா. சகித்திரே நிந்தைகள், பாடுகள், துக்கங்கள், சந்தோஷத்துடனே குருசிலே தூய்மையாய் சபையை முன்னில் நிறுத்த மகிமையிலே தூய்மையாய் சபையை முன்னில் நிறுத்த மகிமையிலே இம்மலாங்கிக்கு இணையொன்றுமில்லையே. தேவவாலியாய்
பலியாய் என்னை ஜீவ பலியாய் என்னை தேவாதி பலி உமக்கே ஜீவ பலியாய் என்னை Bakara Hallelujah. Amen. உனக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு துக்கப்படாத. எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் அருமையா நடக்கும். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தை எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்காக நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டேன், நீ கவலைப்படாத, நீ ஒப்புக்கொடு, நான் ஒரு கிருபையை தருவேன், ஒரு அபிஷேகத்தை தருவேன், நீ எனக்காக மனவாட்டியாய் நிற்க வேண்டும், மாற வேண்டும். ஆமென். இந்த ஆராதனையுடைய கடைசி மெசேஜ், குட் ஃப்ரைடே சர்வீஸுக்கு போனீங்க, என்னன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடைசி செய்தி. என் வாழ்க்கைக்காக, என் வருங்காலத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் ஊழியத்திற்காக எல்லாவற்றையும் என் தெய்வம் முடித்து விட்டார். அவர் முடித்து விட்டு தான் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். குட் ஃப்ரைடே சர்வீஸ் போனே, என்ன ஜெபித்து விட்டு வந்தாய்? உனக்கு கிடைத்த செய்தி யாவையும் எனக்கு செய்து முடித்தார். நீ என்ன சொல்லிவிட்டு வந்தாய்? என்ன ஜெபித்து வந்தாய்? நான் ஒன்று ஜெபம் பண்ணவில்லை, என்னை பலியாய் ஒப்பு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். என் இயேசுவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றும்படியாக, அவரோடு சிலுவையை சுமக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. காடியும் ருசித்து முடிந்ததென்றுரைத்து காவினின் ஜீவனை துறந்திரல்லோ, யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே கலங்குவேனோ, கலங்குவேனோ, யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே. ஆமென். கலங்குவேனோ, கலங்குவேனோ, யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே கலங்குவேனோ, கலங்குவேனோ, யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே கலங்குவேனோ, யாவையும் எனக்காய். யாரவனோ ஒரு வீட்டில் 5 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். 4 பெண் பிள்ளைகள் கல்யாணம் கட்டி போய்விட்டார்கள். அந்த தாய் தகப்பன் மரித்து விட்டார்கள். இந்த பையனும் பெண்ணும் தனியாக அந்த வீட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். வசதியாக வாழ்ந்த குடும்பம். உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்த பொழுது அந்த பையனுக்கு ஒரு பெண் அமைந்து விட்டாள். அவன் விவாகமாகி விட்டான். அந்த விவாகத்தில் அந்த கடைசி பிள்ளை தத்தளித்துக் கொண்டிருந்தாள். இனிமேல் நான் என் வாழ்க்கை எப்படி என்று எல்லாரும் அவளுக்காக பரிதவித்தார்கள். யாரும் உதவி செய்யவில்லை. நிர்பந்தமான நிலவரம். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? கொஞ்ச நாட்களில் வெளிநாட்டிலிருந்து ஒரு பையன் வந்தான். கைவிடப்பட்ட பெண்ணுக்கு நான் வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறேன், ஒண்ணுமே இல்லாத பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். திடீரென்று இந்த விவாகம் ஒழுங்கானது. அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறினது. எதுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? உனக்காக அவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லாம் முடித்தாகிவிட்டது.
நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். தைரியமா நீ திரும்பி செல்லு. உன் வேலைக்காக அவர் செய்து முடித்து விட்டார். உன் பிள்ளைகளுக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். உன் வருங்காலத்துக்காக எல்லாம் செய்து முடித்தாகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரீபானா பாக்கரா. ஆம். ஒன்றை சொல்லும்படியாக நான் ஏவப்படுகிறேன். உனக்கு ஒருவேளை பிள்ளை பிறந்திருக்கலாம். அந்த பிள்ளையினுடைய ஃபியூச்சரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்திருக்கிறார். உனக்கு இன்னும் பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கலாம். அதை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே கோரேசை குறித்து சொல்லி இருக்கிறது. கோரேஸ் வேதம் சொல்லுகிறது, கோரேசுக்கு முன்பாக நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன், கோணல்களை செவ்வைப்படுத்துவேன், மறைந்திருக்கிற அந்தகாரத்தில் புதைந்திருக்கிற புதையல்களை கொடுப்பேன். அது எப்ப சொன்னது தெரியுமா? வேத ஆராய்ச்சியில நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அவன் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் பிறக்கவே இல்லை. அவன் பூமியில கோரேஸ் கிடையவே கிடையாது. ஆனா இப்படி ஒருத்தன் பிறப்பான், அவனுக்காக நான் வெண்கல கதவுகளை உடைப்பேன் சொன்னார். அதுபோல உனக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தமாக்கித்தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே கலங்குவேனோ, கலங்குவேனோ. யாவையும் எனக்காய் முடித்ததால் இயேசுவே கலங்குவேனோ. எல்லாம் முடிந்தது என்று ஜீவனை ஒப்புக்கொடுத்தார். Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, நான் இந்த கூட்டத்தை முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம். ஒரு பாயிண்டுக்காக நான் ஏவுதல் இருக்கிறனால் சொல்லுகிறேன். கர்த்தாவே, உமக்காக வாழ எனக்கு ஆசை, உமக்காக நிற்க ஆசை, உமக்காக சாட்சி சொல்ல ஆசை, உமக்காக சுவிசேஷம் சொல்ல ஆசை, உமக்காக அடிபட ஆசை, உமக்காக பாடுபட ஆசை, உமக்காக மரிக்க ஆசை. ஆனால் என்னால முடியலையே. நீங்க கிருபை தந்தா நான் உமக்காக என் ஜீவனையே கொடுப்பேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்க. உன் கண்ணீரை காண்கிற தேவன், உன் இதயத்தின் வேதனையை அறிந்த தேவன், ஆண்டவருக்காக வாழ முடியவில்லையே என்று தவிக்கிற உன்னின் தவிப்பை கண்ட தேவன் இப்பொழுது உன்னுடைய கண்ணீரை கண்டு உன்னை பலப்படுத்த போகிறார். நீ யூதேயா, எருசலேம், பூமியின் எல்லை எங்கும் கர்த்தருக்கு சாட்சியாய் மாறப்போகிறாய். நீ வேலை பார்க்கிற இடத்திலே நீ சாட்சியாய் மாறப்போகிறாய். நீ தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர்ந்து நடக்க போகிறாய். என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ, என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ. ஏதாகிலும் நின் சித்தமே செய்வேன் விடை கொடுமே. ஏதாகிலும் நின் சித்தமே செய்வேன் விடை கொடுமே. என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ, என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ. ஏதாயிலும் நின் சித்தமே செய்வேன் விடை கொடுமே. ஏதாயிலும் நின் சித்தமே. அல்லேலூயா. என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ, ஏதாகிலும் நின் சித்தம் செய்வேன் விடை கொடும். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னமோ அதை சொல்லுங்க, நான் இனிமே செய்கிறேன். ஆமென். என் ஜீவனுமோ என் ஜீவனும் தான் பெரிதோ,
ஒரு அபிஷேகம் கிடைக்கட்டும், ஒரு அக்னி அபிஷேகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆம். நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். அந்த மரணத்தை நினைவு கூற இந்த ஒரு தருணம் தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காடியை ருசித்து விட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்பதை விளங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சுத்திகரிப்புக்காக, பாவத்திலிருந்து விடுதலை உள்ள வாழ்க்கைக்காக, பரிசுத்தமான தெய்வீக வாழ்க்கைக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை வேத வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள ஒரு தருணம் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை நம்முடைய மாம்ச சரீரத்தில் நிறைவேற்ற இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்க ஒரு வாய்ப்பு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி ஒப்பு கொடுத்தவர்களுக்கு கிருபை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழச் செய்து கரைதிரை இல்லாத மனவாட்டியாக மாற்றி அவர்களை சேர்க்க இயேசு வரப்போகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.